நம்ம பார்க்க போறது பிபிசிசி 188ல யூனிட் 3 அண்ட் 4 பார்க்க போறோம். யூனிட் 3 அண்ட் 4 எதை பத்தி அப்படின்னா ரிசர்ச் மெத்தட்ஸ் இன் சோஷியல் சைக்காலஜி. அதாவது சோஷியல் சைக்காலஜின்ற ஒரு சப்ஜெக்ட்ஸ்ல அது மனிதர்களை பத்தி டீல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ஸ். அதுல ரிசர்ச் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் 3ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இருக்கு, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். யூனிட் 4ல வந்து எப்படி ரிசர்ச் வந்து நம்ம கன்சால்டேட் பண்றது, அந்த ரிசர்ச்சை மக்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, இதை நம்ம பார்ப்போம் யூனிட் 4ல. ஸோ இப்போ யூனிட் 3ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், ஆராய்ச்சி முறைகள். அதாவது என்னென்ன முறைகள் இருக்குன்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் முறை என்னவா இருக்கும் அப்படின்னா கள ஆய்வு ஆராய்ச்சி முறைகள் அப்படின்னு சொல்றாங்க. கள ஆய்வுனாலே வந்து ஃபீல்டு ஸ்டடி, அதாவது ஃபீல்டுக்கு போய் படிக்கிற ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச் தான் இப்ப பார்க்க போறோம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ட் அப்சர்வேஷன், அதாவது நேரடி கவனிப்பு. நம்ம கண் பார்வையில நேரா பார்த்து ஒரு விஷயத்தை பத்தி புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வர்றது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், நம்ம ஒரு ஆளா போய் அதுல ஒன் ஆஃப் த மெம்பரா மக்களா ஆகி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது. இது பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், பங்கேற்பாளர் கவனிப்பு. அடுத்து எத்னோகிராஃபி. எத்னோகிராஃபி அப்படின்னா ஒரு சமூகம் சார்ந்த அவங்களோட கல்ச்சர் எப்படி இருக்கு, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்கு, அவங்க பண்புகள் எப்படி இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்க்ளூசிவா பண்ற ஒரு ரிசர்ச் டைப் தான் வந்து எத்னோகிராஃபி, அதாவது இனவியல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ ரிசர்ச் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், இன்னொன்னு வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவான்டிடேட்டிவ்னு சொல்லும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் எண்கள் வச்சு பண்றது, நம்பர்ஸ் வச்சு பண்றதுதான் வந்து குவான்டிடேட்டிவ். அதாவது ஒருத்தவங்க கிட்ட போய் உங்களோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, உங்களோட ஆன்சைட்டி எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கையை பத்தின ஒரு திருப்திகரம் எப்படி இருக்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு ஒரு கொஸ்டினரை கொடுத்து அதுல அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸை வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு மார்க்கை போடுவோம். மார்க் போட்டு இவங்களுக்கு கம்மியா இருக்கு இவங்களுக்கு கூட இருக்கு அப்படின்றத சொல்லுவோம் அவங்களோட அந்த ஆன்சர்ஸை வச்சு. ஸோ இது நம்பர்ஸ். நமக்கு கடைசியில வந்து எப்படி அந்த மக்களை நம்ம இன்டர்பிரட் பண்றோம் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய எண்கள் வச்சுதான். அப்ப இது குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னு சொல்லும் போது எண்கள் சார்ந்து செய்யக்கூடிய ரிசர்ச் குவான்டிடேட்டிவ். சில விஷயங்கள், ஏன்னா நம்ம மனுஷங்களை பத்தி படிக்கிறோம் இல்லையா, எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு பேப்பர்ல அடக்கி இதுல ஆன்சர் பண்ணி கொடுங்க, இதை உங்களை பத்தி நான் சொல்றேன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ சில உள்ளார்ந்த விஷயங்கள் இல்ல தனிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் மாறும் இல்லையா, அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மெஷர் பண்றதுக்கு நமக்கு கொஸ்டினரோ ஸ்கேல்ஸோ கிடைக்காது. அது உருவாக்கவும் இல்லை. இன்னும் நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் ஃபீல்டு, எமர்ஜிங் ஃபீல்டா தான் இருக்கும். இப்ப நிறைய நம்ம ஃபீல்ட உருவாக்க வேண்டியது இருக்கு. அப்போ சில விஷயங்களுக்கு கொஸ்டினர் இல்ல இதை நம்ம கொஸ்டினர் வச்சு மெஷர் பண்ண முடியாது, ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னா நம்ம குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுக்கு போலாம். அப்ப குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல கொஸ்டினரும் கொடுக்க முடியாது, ஸ்கேலும் கொடுக்க முடியாது, டூல்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அவங்க கிட்ட பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே நமக்கு எண்கள் வந்துடும். எண்கள் வந்தாலே குவான்டிடேட்டிவ். அப்ப இதை எப்படி இவங்க கிட்ட இருந்து நம்ம விஷயத்த இது பண்ணி நம்ம அதை ரிசர்ச்சா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ற மெத்தட் தான் குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அண்டர்கோ பண்ற ஒரு தெரப்பி என்னன்னா கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க ஒரு எவ்ரி வீக்கோ அவங்களோட சிவியாரிட்டி பொறுத்து, கேன்சர் எந்த அளவுக்கு முற்றி போயிருக்கோ அதை பொறுத்து அவங்க வாரத்துல ஒரு நாளோ வாரத்துல 2 நாளோ இல்ல 4 வாரத்துக்கு ஒரு நாளோ இந்த மாதிரி போவாங்க. அப்ப இது போகும்போது ஒவ்வொருத்தவங்களோட மனநிலை ஒவ்வொரு விதமா மாறும். சில பேர் ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போய் இது வந்து என்னை குணப்படுத்தக்கூடிய ஒரு தெரப்பி, இதை நான் போய் அண்டர்கோ பண்றதுல எனக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லை, எந்த ஒரு பயமும் இல்லை, எந்த ஒரு கலக்கமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நலிவடைந்து நான் தினம் ஹாஸ்பிட்டல் போறேன், இந்த மாதிரி ஒரு தெரப்பிஸ் எடுக்கிறதே எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அப்ப நான் வந்து டெய்லியும் சாக போறேன்னா அதுக்கான நாட்களை நான் எண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாவும் பார்ப்பாங்க. அப்ப ரெண்டு விதமாவும் ஒரு ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு ரெண்டு விதமான ரெஸ்பான்சஸ் வரும். அப்போ எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். பொதுவா வந்து ஒருத்தவங்ககிட்ட போய் வந்து கீமோதெரப்பி நல்லா இருக்கு, நான் வந்து குணமாகறது தான் பண்றேன், எனக்கு பாசிட்டிவா தோணுதுன்னு சொல்றவங்களை மட்டும் நம்ம எடுக்க முடியாது. அது அண்டர்கோ பண்றவங்களோட எல்லா மனநிலையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். சோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், போய் அவங்க கிட்ட பேச முடியும். பேசி நீங்க எப்படி இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க, எத்தனை வாரத்துக்கு ஒருக்கா நீங்க இதை எடுக்கிறீங்க, ஒவ்வொரு தடவையும் இதை எடுத்து முடிக்கும் போது என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க, எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி உங்களோட மனநிலை இருக்கு, இதெல்லாம் நம்ம கேட்டு கன்சால்டேட் பண்ணுவோம். ஒரு மொத்தமான ஒரு வரைவுக்கு வருவோம். ஸோ அந்த வரைவுக்கு வரும்போது
ஒரு கன்க்ளூஷன் குடுப்போம். என்ன குடுப்போம் அப்டின்னா, கீமோதெரபி அண்டர்கோ பண்ணும்போது சில பேருக்கு வந்து அது பாசிட்டிவ் அப்ரோச்சோட வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்க்கை இருக்கு அப்டின்னா, இதையும் பாசிட்டிவா பார்க்குறாங்க. சில பேர் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே நெகட்டிவான ஒரு ஆட்டிட்யூடோட லைஃப் பார்க்குறாங்க அப்டின்னா, அவங்களுக்கு கீமோதெரபி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னு நம்ம முடிக்கலாம். இதுதான் குவாலிட்டேட்டிவ். அப்ப இங்க நம்பர்ஸே கிடையாது. நம்ம போய் அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ண போறோம். இன்டர்வியூ பண்ணி அவங்க பேசுறத வச்சு அது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி ஒரு கன்க்ளூஷன குடுக்க போறோம். இது ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச். அப்போ குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூஸ் கோ த்ரூ பண்ணி பண்ற ரிசர்ச் இஸ் கால் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். அடுத்து கேஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பல் கும்பலா மக்களை வந்து ஒரு 1000 பேர் 500 பேரை வச்சு பண்றது மட்டும் ரிசர்ச் கிடையாது. ஒருத்தவங்கள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ், அவங்களோட இமோஷன்ஸ் இதை மட்டுமே பார்த்தாலும் அதுவும் ஒரு டைப் ஆஃப் ரிசர்ச் தான். என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்னா கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம், வழக்கு ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து எங்க மெயினா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கிளினிக்கல் சைடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஏதாவது டிசார்டர்ஸ் இருக்கு, மென்டல் டிசார்டர்ஸ் இருக்கு அப்படின்னா சைக்கியாட்ரிக் கிளினிக் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து ஒருத்தவங்களோட அசஸ்மெண்ட்டை பண்றதுக்கு, அதாவது அவங்க அந்த தனி நபரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு கேஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த கேஸ் ஸ்டடியில வந்து அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி, குடும்பம் சார்ந்த உறவுகள் எப்படி இருக்கு, அவங்க சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்க்கப்பட்டாங்க, சின்ன வயசுல ஏதாவது நெகட்டிவ் லைஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சா, அதுக்கப்புறம் இப்ப எப்படி பிஹேவ் பண்றாங்க, எதனால ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த தனிநபரை குறிச்சு ஆராய்ஞ்சு பண்றோம் இல்லையா, அது வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். இந்த 4 விஷயங்கள் வந்து 5 விஷயங்கள் எதுக்கு கீழே வருது அப்படின்னா ஃபீல்டு ஸ்டடி, ரிசர்ச் மெத்தட் அதுக்குள்ள வருது. இப்போ நம்ம ஒன்னொன்னா வந்து டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்போ ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கள பரிசோதனைகள் அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லும் போதே அது ரிசர்ச்ன்ற ஒரு இன்னொரு டேர்ம் தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அப்போ இங்க களத்துல போய் நம்ம பண்றோம். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இயற்கை அமைப்புகளின் கீழ் கவனிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அப்சர்வேஷன் அண்டர் நேச்சுரல் செட்டிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு குழந்தையா இல்ல படிக்காத குழந்தையா அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போய் கேட்டா ஒண்ணு நான் நல்லா படிப்பேன்னு சொல்லு, இல்ல எனக்கு படிப்பு வராதுன்னு அதுக்கு புரிஞ்சதை சொல்லும். பட் ஆனா உண்மையிலே அந்த குழந்தைங்களுக்கு படிப்பு வருதா, ஒரு கிளாஸ் ஒரு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க எல்லாருமே கொஞ்சம் ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப யார் மேல தப்பு? டீச்சிங் மெத்தட் தப்பா, இல்ல குழந்தைங்களோட படிக்கும் முறை தப்பா, இல்ல அவங்களோட இன்டெலிஜென்ஸ் லெவலே ரொம்ப கம்மியா இருக்கா? அப்ப இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டா அது வேலிட் கிடையாது. ஒரு 18 வயசுக்கு கீழே என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் கொடுத்தாலும் தட் இஸ் நாட் வேலிட் கிடையாது. அதை நம்ம ரிசர்ச்சா எடுக்க முடியாது. அப்ப இது என்ன பண்ணலாம்? அவங்க கிட்ட இருந்து கேட்க முடியாது. ரிசர்ச்சரை நேர்ல போய் கள ஆய்வு செய்யலாம். அதாவது இயற்கை அமைப்புகளின் கீழ் கவனிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கள கவனிப்புன்னு சொல்லுவோம். போய் அவங்களுக்கே தெரியாம, பட் ஆனா பேரண்ட்ஸோட கன்சர்ன் வாங்கியிருப்போம், ஸ்கூல் டீச்சர்ஸோட கன்சர்ன் வாங்கியிருப்போம். டீச்சர்ஸும் வந்து அதுல ரெப்ரசன்டேஷன் இருக்காங்கன்னா டீச்சரோட கன்சர்ன் வாங்காம ஸ்கூல் மேனேஜ்மெண்டோட கன்சர்ன் வாங்கியிருப்போம். கன்சர்ன்னா என்னன்னா அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து என்னோட ரிசர்ச்சுக்கு ஆட்படுத்த போறேன். அப்போ நான் வந்து நேச்சுரல் செட்டப்ல அவங்கள நான் வந்து கவனிக்க போறேன். இதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. இதனால இவ்வளவு யூஸ் ஆகும், இவ்வளவு இம்ப்ளிகேஷன்ஸ் வரும். என்ன என்ன முறை, எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்னு தெரியும். கல்வி முறை தப்பா இல்ல டீச்சிங் மெத்தட்ஸ் தப்பா அப்படின்றது தெரியும். அது மூலியமா உங்க ஸ்கூல்ல நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்க ஸ்டூடெண்ட்ஸை நீங்க நல்லா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும். வாங்கும்போது நான் அவங்களுக்கே தெரியாம அப்சர்வ் பண்றேன்ற உண்மை நிலையை சொல்லி நம்ம பெர்மிஷன் வாங்கணும். அப்ப வாங்கியாச்சு பெர்மிஷன். வாங்கினதுக்கு அப்புறம் கிளாஸ் ரூமுக்கு போறோம். வெளியில நின்று அப்சர்வ் பண்றோம். ஒரு ஜன்னல் வெளியவோ இல்ல டோருக்கு வெளியவோ நின்று அப்சர்வ் பண்றோம். அந்த குழந்தைங்களுக்கும் தெரியாது, டீச்சருக்கும் தெரியாது. அவங்களோட நார்மல் பிஹேவியர், அதாவது யாராவது ஒருத்தவங்க நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்போ ஒரு விதமா பிஹேவ் பண்ணுவோம். அப்போ கவனிக்கப்படுறோம்னு தெரியாமலேயே அவங்க வச்சிருக்கணும். அப்போ கிளாஸ் ரூம்ல நார்மலா ஒரு டீச்சர் எப்படி கிளாஸ் எடுப்பாங்களோ அவங்க 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 பாட்டுக்கு எடுத்துட்டு இருக்கும்போது நம்ம போய் கவனிக்கணும். இப்ப டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி இருக்கு, எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, இல்ல அவங்க நோட்ஸ் ரீட் பண்ணிட்டு அப்படியே போயிடுறாங்களா, இல்ல அந்த குழந்தைங்களை இன்வால்வ் பண்ணி டீச் பண்றாங்களா, இதை பார்ப்போம். குழந்தைங்க சைடு வரும்போது நான் அதாவது காலை உணவுல இருந்து பார்ப்போம். சில குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமலே வருங்க, தூரத்துல இருந்து வர பசங்க எல்லாமே. அப்போ அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன்றது ரொம்ப கம்மியாயிரும். கிளாஸ் கவனிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட அந்த எனர்ஜி எல்லாமே வந்து நம்ம பாடி ஃபங்க்ஷனிங்கே போயிடும், பிரெயினுக்கு வராது. பிரெயின்ன்றது வந்து செகண்டரி டாஸ்க் தான். மென்டல் ஃபங்க்ஷனிங்கிறது செகண்டரி டாஸ்க் நம்ம பாடியை பொறுத்த அளவுக்கு. ஃபர்ஸ்ட் எது பண்ணணும் அப்படின்னா பாடி ஃபங்க்ஷனிங்ஸ் தான் வந்து நம்மளோட எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகும். அப்ப பாடி ஃபங்க்ஷனிங்கே எனர்ஜி இல்லைன்னா படிக்கிறதுக்கு எப்படி எனர்ஜி வரும்? வராது. அப்ப பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்கா எடுத்துட்டு வந்திருக்காங்களா,
அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கணும். ஸோ கிளாஸ் டீச்சர் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்களா, இல்ல ஃபுல்லா அட்டென்டிவா இருக்காங்களா, நோட்ஸ் எடுக்குறாங்களா, அவங்க மேம் சொல்ற லெசன்ஸ வந்து ரீட் பண்ணும்போது அவங்க கை வச்சு ரீட் பண்ணிட்டே இருக்காங்களா, ஹோம்வொர்க் ப்ராப்பரா பண்ணிட்டு வராங்களா, இது எல்லாமே நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்போம். அப்சர்வ் பண்ணி ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். சரி, இப்படிதான் டீச்சிங் மெத்தட்ஸ் இருக்கு, இப்படிதான் இருக்காங்க. அப்ப நல்லா படிக்கிற ஒரு கிளாஸ் ரூமுக்கு போவோம். கிளாஸ் ரூம்ல அங்க டீச்சர் எப்படி நடத்துறாங்க, குழந்தைங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்ப இது 2த்தையும் கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணோனே என்ன ஆகும்? எங்க தப்பு நடக்குதுன்றது ஓரளவுக்கு நமக்கு புலப்படும். சோ அது போக நம்ம ஏதாவது செகண்டரி ரிசோர்ஸஸ வந்து ஏதாவது மேனேஜ்மெண்ட் கிட்டயோ, இல்ல ரிப்போர்ட் கார்டு அவங்களோட பழைய ரிப்போர்ட் கார்டோட ப்ராக்ரஸ் பார்க்கறது, அந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்து எப்படி படிச்சுட்டு வந்திருக்காங்க, இதெல்லாமே பார்க்கறது மூலியமா நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து இதுதான்ப்பா ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச் நம்ம பண்ண முடியும். இது வந்து அப்சர்வேஷன் அண்டர் நேச்சுரல் செட்டிங். நேச்சுரல் செட்டப்ல போய் அவங்களுக்கே தெரியாம அப்சர்வ் பண்றது. இங்க எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து வெரைட்டியா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் இங்க வெரைட்டி அப்படின்ற ஒரு டேர்ம் வருது அப்படின்னா, யூசுவலா ரிசர்ச் பண்ணும்போது நம்ம ஹோமோஜெனிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஹோமோஜெனிட்டி அப்படின்னா என்னன்னா, யாருக்கிட்ட நம்ம போய் ரிசர்ச் பண்றோமோ அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு ஒற்றுமையோட இருக்கணும். சிமிலியர் கேரக்டரிஸ்டிக்ஸோட இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒற்றுமை இந்த சென்ஸ் இப்போ ஒரு ஏஜ் கேட்டகரி வந்து ஒற்றுமையா இருக்கலாம். 18 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கிற ஒரு பாப்புலேஷனை நான் எடுத்து படிக்க போறேன் அப்படின்னா, அந்த வயசுல இருக்கிறவங்க மட்டும்தான் நம்மளோட ரிசர்ச்ல உள்ள வரணும். 21 வயசு ஆயிருச்சு, இல்ல 2 மாசத்துல வந்து 2 மாசம் தான் ஆச்சு எனக்கு 21 வயசாகி அப்படின்னாலும் நம்ம எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 18 இயர்ஸ் ஆக 2 மந்த்ஸ் தான் இருக்கு, இல்ல 1 வாரம் தான் இருக்கு, நானும் வந்துக்கிறேன் அப்படின்னாலும் எடுக்கக்கூடாது. ப்ராப்பரா 18ல இருந்து 20 வரைக்கும் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து அப்ப அவங்க ஒரு ஏஜ் கேட்டகரிய வச்சு அவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு ஒரு குழுமமா பிரிக்கிறோம். இது ஒரு விதம். இன்னொன்னு வந்து அவங்க படிக்கிற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ், யூஜி ஸ்டூடண்ட்ஸ் நான் எடுக்க போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3 இயர் வரைக்கும் படிக்கிற பசங்கள நான் எடுத்து என்னோட ரிசர்ச்ல இன்வால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, அவங்க மட்டும் தான் இருக்கணும். பிஜிக்கு இப்ப 2 மாசத்துல போய் ஜாயின் பண்ணவங்களோ, இல்ல ஸ்கூல் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ வந்துட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அப்ப யூஜினா யூஜி. அப்போ நம்ம ரிசர்ச் எப்படி பண்ணணும் அப்படின்னா, சிமிலியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள ஒரு பாப்புலேஷனுக்கு தான் பண்ணணும். பட் ஆனா இங்க ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எடுக்கும்போது நம்ம நேச்சுரல் செட்டப்ல போய் பண்ண போறோம். நம்ம வந்து யாரும் நீங்க எல்லாம் என் ரிசர்ச்சுக்கு வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணல இன்னும் யாரையும். அப்ப எப்படி ஒரு சூழ்நிலை நடக்குதோ, தினம் தினம் எப்படி நடக்குதோ அதை அது போக்குல நடக்க விட்டுட்டு நம்ம ஒரு அப்சர்வரா போய் நின்று கவனிக்க போறோம். இப்ப கவனிக்கும் போது அந்த இடத்துல ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மனநிலையில இருக்கும், ஒவ்வொரு பர்சனாலிட்டியில இருக்கும். இங்க டீச்சரோட ஏஜுக்கும் குழந்தைங்களோட ஏஜுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப டீச்சர் வந்து நீங்க இருக்கக்கூடாது, இந்த ஏஜ் மட்டும் தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த என்விரான்மெண்ட்ல அவங்களும் இருக்கணும். சோ அப்போ அந்த இடத்துல நம்ம வெரைட்டி ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ் நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா அவங்க எல்லாமே நம்ம ரிசர்ச்சோட பார்ட்டிசிபென்ட்ஸ். நம்ம ரிசர்ச் பண்றதுக்கு அவங்க தான் வந்து அவங்கள வச்சுதான் நம்ம பண்றோம். ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் சொல்றோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் எப்படி இருக்காங்க? வித் டைவர்ஸ் நேச்சர், அதாவது வெரைட்டியா அவங்களோட குணாதிசயங்கள் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அப்ப ரிசர்ச் பண்ணும்போது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆல்வேஸ் வந்து நம்ம ஹோமோஜெனிட்டி மெயின்டைன் பண்ணி தான் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. நேச்சுரல் செட்டப்லயோ இல்ல ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லயோ வந்து நம்ம ஹெட்ரோஜெனிட்டி மெயின்டைன் பண்ணலாம். அதாவது பாப்புலேஷன் வந்து வேரி ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றது அதோட மீனிங். அதுக்கப்புறம் நிலைமைகளை கையாளும் வாய்ப்பு அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டி டு மேனிபுலேட் கண்டிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மேனிபுலேட்னு சொல்லும்போது இங்க தவறான அர்த்தம் கிடையாது. அந்த சுச்சுவேஷன்ஸை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்றதுதான் வந்து இங்க மேனிபுலேஷன் சொல்றோம். பொதுவான இங்கிலீஷ் மேனிபுலேஷன் அர்த்தம் எடுத்தோம் அப்படின்னா அது இங்க வந்து சூட் ஆகாது. இங்க மேனிபுலேட்னு சொல்லும் போது டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து நம்ம நடக்கிற அந்த அன்றாட சூழ்நிலை வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து கண்ட்ரோல் பண்றோம், நம்மளோட இன்ஃபுளுன்ஸ் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு அப்படின்றதுதான் வந்து அந்த மேனிபுலேஷனுக்கு அர்த்தம். ஸோ இங்கே வந்து ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம அந்த இடத்துல கிளாஸ் நடக்கிறதுக்கு ஒரு வழிவகை பண்ணலாம். ஏன்னா ஸ்கூல் கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கிட்டோம். நடுவில் வந்து டீச்சரை வேற வேலை சொல்லி கூட்டிட்டு போறதோ, ஏன்னா ரிசர்ச் நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு வந்திருக்கோம். அன்னைக்கு நாள் நம்மளோடது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட. அப்ப அந்த பர்டிகுலர் கிளாஸ் நடக்கும்போது மேம் வந்து வேற ஏதாவது மீட்டிங்க்கு கூப்பிடுறதோ, இல்ல குழந்தைங்களுக்கு பிடி ஹார்ஸ் இருந்தா அதை வந்து பிடி ஹார்ஸை கட் பண்ணிட்டு கிளாஸ்ல உட்கார வைக்கிறது. ஸோ அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம கண்ட்ரோல் பண்றோம் என்விரான்மெண்ட். நார்மலா இருக்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு மொத்தமா மாத்தல, ஓரளவுக்கு நம்ம அப்சர்வ் பண்ற அளவுக்கு நம்ம அந்த என்விரான்மெண்ட்டை மாற்றி கொண்டு வரோம். ஸோ அதுதான் இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி டு மேனிபுலேட் கண்டிஷன்ஸ் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன் மெத்தட். இப்போ நம்ம பார்த்தது தான் வந்து நேச்சுரலிஸ்டிக். பட் அதை எப்படி வந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறது, இல்லை எப்படி வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்றது அப்படின்னா 3 மெத்தட் மூலியமா. ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ வீடியோ பதிவுகள்.
அதாவது ஒண்ணு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லாட்டி அவங்க நடக்குற கிளாஸ் டீச்சர் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்கலாம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அத நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் போட்டு, வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். இல்ல வீடியோ ஷூட் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். இல்ல அவங்க 18 இயர்ஸ்க்கு கீழ இருக்காங்க குழந்தைங்க ஷூட் பண்ண முடியாது அப்படின்னா, டைரி என்ட்ரி மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. டைரி பதிவு மெத்தட். இதுல என்னன்னா, அவங்க நம்ம பார்க்கிறத அப்படியே நோட்ஸ் எடுக்கிறது. இந்த மாரி டீச்சர் டீச் பண்றாங்க. இவ்வளவு நேரத்துக்கு கிளாஸ் நடக்குது. ஸ்டூடண்ட்ஸ் இத்தன பேர் அன்னைக்கு பிரசென்ட்டா இருந்தாங்க. அவங்க வந்து இந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அதுல வந்து ஹோம்வொர்க் இத்தனை பேர் பண்ணிட்டு வந்தாங்க, இத்தனை பேர் பண்ணல. இது எல்லாமே வந்து ஒரு டைரி என்ட்ரி. அடுத்து டேலி கவுண்ட்ஸ், எண்ணிக்கை கணக்கிடுகிறது. எண்ணிக்கை கணக்கிடுறதுனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குழந்தைங்களோட அக்ரெசிவ் பிஹேவியர் படிக்க போறோம். எந்த வயசுல இருந்து அந்த கோவப்படுற குணம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு டெவலப் ஆகுது. ஏன்னா அடல்சன் ஏஜ் வரும்போது ரொம்ப வரும். அந்த ரிவல்ரி நேச்சர், அதாவது நீ என்ன யாராவது ஏதாவது வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டாங்க. சோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. அது வந்து ரிவல்ரி நேச்சர்னு சொல்லுவோம். சோ அப்ப அந்த நேச்சர்லாம் அடலசன் ஏஜ்ல வருது அப்படின்னா அது உடனே வந்துராது. குழந்தையில இருந்து அது டெவலப் ஆகறனாலதான் அந்த அடலசன் ஏஜ்ல அது வருது. சோ அப்ப அந்த குழந்தையில எந்த வயசுல அந்த அக்ரஷன் டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப நம்ம அப்சர்வ் பண்றோம். அப்சர்வ் பண்ணும்போது யாரோ 2, 3 குழந்தைங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா அடுத்த குழந்தைங்கள அடிக்குது அப்படின்னா, எத்தனை தடவை அவன் அடிச்சிருக்கான் அந்த கவுண்ட். பர்சன் ஏ வந்து சில்ட்ரன் ஏ வந்து எத்தனை தடவை அந்த சைல்டு ஏ வந்து இன்னொரு சைல்டு பி வந்து அடிச்சிருக்கு, இது பாக்குறது. அதுக்கப்புறம் சைல்டு பி எத்தனை தடவை அடி வாங்கியிருக்கு, இதை பாக்குறது. அப்ப அந்த சைல்டு பி வந்து சப்மிசிவ், சைல்டு ஏ டாமினன்ட். இது வந்து ரொம்ப டாமினன்ட், அடுத்தவங்கள வந்து டாமினன்ட் பண்ணி நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு மத்தவங்கள அக்ரெசிவ் நேச்சர்ல டாமினேட் பண்ற ஒரு கெப்பாசிட்டியோட அந்த குழந்தை இருக்கு. சைல்டு பி வந்து அடி வாங்குற குணத்தோட இருக்கு. அதனால அவ திருப்பி கேட்க முடியல. சோ அப்போ யார் வந்து அடிக்கிறான், டாமினண்டா இருக்கானோ அவன் வந்து அடலசன் ஏஜ்ல ரிவல்ரி நேச்சர்ல அதிகமா இருக்கான் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். சோ அப்போ ஒரு பிஹேவியர் வந்து எத்தனை தடவை எக்ஸிபிட் ஆகிருக்குதுன்றத, அந்த என்விரான்மெண்ட்ல எத்தனை தடவை அது நடந்திருக்குன்றத செக் பண்றதுக்கு டேலி கவுண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். சோ இது நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன்ல எப்படி நம்ம அப்சர்வ் பண்ணலாம், ஒரு பிஹேவியர் எப்படி அப்சர்வ் பண்ணலாம், அது என்ன மெத்தட்ல அப்சர்வ் பண்ணலாம், அதுதான் வந்து இப்ப பார்த்தோம். அடுத்து சர்வே ரிசர்ச். இது எல்லாமே ஃபீல்டு தான். சர்வே ரிசர்ச்னு சொல்லும்போது சென்சஸ் இது எல்லாமே அந்த சர்வேக்குள்ள தான் வரும். அதாவது களத்துல போய் மக்களை பார்த்து அவங்க கிட்டயே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இது எனக்கு தேவைப்படுது கொடுங்கன்னு அவங்க கிட்டயே கேட்கறது. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கே தெரியாம அப்சர்வ் பண்ணி இதுதான் நடக்குதுன்னு சொன்னோம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, சில விஷயங்கள் கண்ணால பார்க்க முடியாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, வாழ்க்கையில சின்ன வயசுல அவங்க எப்படி இருந்தாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்ப அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். எப்படி இருக்கீங்க, இந்த இவ்வளவு நாள் வாழ்க்கை எப்படி இருந்தது, எத்தனை குழந்தைங்க, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா சென்சஸ்ல. சோ அப்போ அப்ப இருக்க சூழ்நிலை வந்து நம்ம அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். அதே மாதிரி முந்த இருந்த சூழ்நிலையுமே வந்து அவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம சர்வே ரிசர்ச் வந்து அடாப்ட் பண்ணுவோம். சர்வே ரிசர்ச் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, லார்ஜ் பாப்புலேஷன், லார்ஜ் சாம்பிள கலெக்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இப்ப சென்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓவராலா இந்தியா ஃபுல்லா நடக்குது. அப்ப அந்த லார்ஜர் பாப்புலேஷனை வந்து கணக்கு பண்றதுக்கு நம்ம கொஸ்டினரோ ஸ்கேலோ கொடுத்தா ஜெராக்ஸா எடுத்து போட்டுட்டே போக வேண்டியதான். இன்டர்வியூ எடுத்தோம் அப்படின்னா ஒரு வீட்டுல போய் 4-5 கேள்வி கேட்கறதுக்கே டைம் ஆயிரும். அப்போ நம்ம அடுத்த வீட்டுக்கு போக முடியாது. அப்போ இந்தியா ஃபுல்லா பாப்புலேஷனை கவர் பண்ண முடியாது. சோ அப்போ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சுப்போம். செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுட்டு டிக்கு போடுற மாதிரி தான். இது இருந்துச்சுன்னா இங்க டிக்கு, எஸ்ஆ நோவா. எஸ்னா வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ்ல எது எது, நோனா இந்த ஆப்ஷன்ஸ்ல எது எது. ஃபார் எக்ஸாம்பிள் சிப்ளிங் எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க, ரூரல் பேக்ரவுண்டா அர்பன் பேக்ரவுண்டா, அதுக்கப்புறம் வந்து லொகேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ், எத்தனை சொந்த வீடு இருக்கு, இதெல்லாமே பாக்குறது வந்து நம்ம ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்றதை பொறுத்து நம்ம டிக் பண்ணிட்டே போயிருவோம். அவங்க கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து பேசி அந்த இன்ஃபர்மேஷன் வாங்குறதோ, இல்ல அவங்ககிட்ட கொஸ்டினர் கொடுத்து இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதோ, இது எதுவுமே இருக்காது. சோ அப்போ லார்ஜரா சாம்பிள் கலெக்ட் பண்ணணும், ஒரு ரிசர்ச் பண்ண போறோம், எனக்கு 1000 சாம்பிள் வேணும், 500 சாம்பிள் வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம சர்வே ரிசர்ச் தான் அடாப்ட் பண்ணி ஆகணும். அடுத்து இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடின்னு சொல்றாங்க. டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடினா என்ன அப்படின்னா, அதாவது சூழ்நிலை வந்து அப்படியே இருக்கும். அந்த அந்த சைக்கலாஜிக்கல் நேச்சர் வந்து அந்த சூழ்நிலையில ஆக்ட் ஆகி நிக்கும். அதை அப்படியே போய் படிக்கிறது. அந்த இடத்துல நம்ம போய் மேனிபுலேட் பண்றதோ, இல்ல நீங்க இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாது, இது சரி கிடையாது, இது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம பண்றதோ, இந்த மாதிரி எதுவும் பண்ணாம ஒருத்தர் தப்பு பண்றான்னா அதை அப்படியே அப்சர்வ் பண்றது. ஏன் அந்த தப்பு நடக்குது, அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம்னாலதான் அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் ரெப்ளிகேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ட்ரக் அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா, ட்ரக் அடிக்ஷனா வந்து இப்போ ஸ்பெசிபிக்கா எடுக்கிறோம் அப்படின்னா மது பழக்கத்துக்கு அடிமை ஆகுறது தான் வந்து ட்ரக் அடிக்ஷன். சோ அப்போ அந்த ட்ரக் அடிக்ஷன்ன்றது வந்து எதனால வருது, அது தவறோ சரியோ அதை நம்ம பேச முடியாதீங்க. எதனால வருதுன்னு பாக்குறதா என் ரிசர்ச் அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பியர் ப்ரெஷர், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் நேச்சர்ல ஆல்ரெடி அடிக்ட் ஆயிட்டான்.
இப்போ ஒரு பையன் புதுசா அந்த ஏரியால இருக்கான் அப்படின்னா, அவனையும் வந்து நீ எங்க கூட சேரணும் அப்படின்னா, நாங்க உங்க கூட வந்து இருக்கணும் அப்படின்னா, நீ இந்த பழக்கத்துக்கு நீயும் வரணும். எங்கள மாரி வரணும். நீ பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிரஷர் பண்றாங்க. அப்ப இவனுக்கு வேற வாய்ப்பே இல்ல. அந்த டைம்ல அடாலசென்ட் ஏஜ்ல அவன் வந்து அந்த பர்ட்டிகுலர் பிஹேவியர்ல என்கேஜ் ஆகி தான் ஆகணும். அப்ப பியர் பிரஷர். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட பிரஷர்னால அதுக்குள்ள போயிறது. இது ஒரு காரணம். அப்ப இந்த காரணத்தையும் அவனோட அந்த பிஹேவியரையும் நான் லிங்க் பண்ணி ஒரு ஸ்டடியா ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன். நான் இந்த இடத்துல போய் குறுக்கால போயிட்டு தம்பி இப்படி பண்ணாதீங்க, இது தவறு அப்படின்னு சொல்லல. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தப்பு பண்றீங்க, அந்த பையனை எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் சொல்லிடுவேன், அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணல. ஸோ அப்ப நான் வந்து என்விரான்மெண்ட்குள்ள போய் எந்த ஒரு மேனிபுலேஷனும் பண்ணல. எது எப்படி நடக்குதோ அதை அப்சர்வ் பண்றேன். அப்சர்வ் பண்ணி எந்த வேரியபிள் எது காசா இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு அது ரெண்டுத்துக்குள்ள ஒரு கனெக்ஷனை ரிசர்ச் பேப்பரா போடுறது. அவ்வளவுதான் டிஸ்கிரிப்டிவ். ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண மாட்டோம், மேனிபுலேஷன் பண்ண மாட்டோம் நம்மளோட என்விரான்மெண்ட்டை. ஓகே, ஸோ அது டிஸ்கிரிப்டிவ். அடுத்து வந்து சர்வேல வந்து டைரக்டாவும் இன்டைரக்டாவும் வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணலாம். டேட்டானா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சன் கிட்ட போய் அவங்க எப்படி இருக்காங்க, இப்போ ஸ்ட்ரெஸ் பத்தி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ் பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா இல்லையான்றத அவங்களோட ஒரு கேள்வியில கேட்க முடியாது. அப்போ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோட் பண்ணி லிஸ்ட் டவுன் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட்டோ ஒரு ஸ்கேலோ கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஸ்டாண்டர்டா இருக்கும். ஸோ நம்ம கேட்குற கொஸ்டின் ஒரு ஆளுக்கு ஒரு கொஸ்டின் கேட்போம், அடுத்த ஆளுக்கு கேட்கும்போது அந்த கொஸ்டினை விட்டுருவோம். புதுசா ஒரு கொஸ்டின் கேட்போம், அது அவங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டோம். இந்த மாதிரி பல குழப்பங்கள் வரும். இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு ஆல்ரெடி ஒரு 10 கொஸ்டினோ 15 கொஸ்டினோ வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி டெஸ்டோ ஸ்கோர்ஸ் டூலோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டூலை நம்ம எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா இதை ஃபில்அப் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கணும். ஃபில்அப் பண்றது மூலியமா அவனோட ஸ்ட்ரெஸ் ஸ்கோர்ஸ் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு, அந்த கொஸ்டினோட ஸ்கோர்ஸ் கம்மியா இருக்குன்னா ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது வந்து நம்ம கொஸ்டினர்ஸ் மூலியமா கலெக்ட் பண்றது நமக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து அப்ப பர்சன் ஏவோட ஸ்கோர் வந்து கம்மியா இருக்கு, ஒரு 20 தான் எடுத்திருக்கான், 50 தான் ஹையஸ்ட், அதில் 20 தான் எடுத்திருக்கான்னா ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இது நம்மளோட டேட்டா, நம்ம கையில இருக்க டேட்டா இது. ஸோ அப்போ இந்த டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்றது, டைரக்டா இன்டைரக்டாவா அப்படின்றது. ஸோ டைரக்ட்ன்றது வந்து நம்ம அவங்கள போய் மீட் பண்ணி கலெக்ட் பண்றது டைரக்ட். இன்டைரக்ட்ன்றது வந்து செகண்டரி ரிசோர்சஸ் ரிலே பண்ணி இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில அட்லசன் ஏஜ்ல ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் பிஹேவியர் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு நான் போய் ஒவ்வொரு ஏரியாவை ஒரு லொக்காலிட்டியை நான் போய் பார்க்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், நியூஸ் பேப்பர்ஸ்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ரெஃபர் பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக் ரெஃபர் பண்ணி இந்த ஏரியால எப்படி இருக்கு, பக்கத்து ஏரியால எப்படி இருக்கு, அப்போ இந்த இந்த பர்டிகுலர் இதுதான் வந்து ஹாட்ஸ்பாட் ட்ரக் அடிக்ஷனுக்கு, சுத்தி இருக்கிற ஏரியாலாம் வந்து அவ்வளவா இன்ஃபுளுன்ஸ் இல்ல, இந்த பர்டிகுலர் ஏரியால தான் நிறைய அடலசன்ஸ் வந்து ட்ரக் அடிக்ஷன்ல என்கேஜ் ஆகுறாங்க அப்படின்றத நான் வந்து ஒரு ஆர்டிகல் மூலியமாவோ ஒரு பேப்பர் நியூஸ் பேப்பர் மூலியமாவோ இல்ல புக்ஸ் மூலியமாவோ மேகசின்ஸ் மூலியமாவோ நான் எடுத்து ஒரு ரிசர்ச் பண்ணலாம். அப்போ டைரக்டாவும் பண்ணலாம், இன்டைரக்ட் மெத்தட்லயும் என்னோட டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பேப்பர்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அது எனக்கு ஒரு டேட்டா, அந்த நம்பர் வந்து எனக்கு ஒரு டேட்டா. ஸோ அப்போ இதுதான் டேட்டா. இது எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா டைரக்ட் இல்ல இன்டைரக்ட் மெத்தட்ல கலெக்ட் பண்ணலாம் இன் சர்வே ரிசர்ச். அடுத்து காரலேஷனல் ரிசர்ச், இதுவும் ஃபீல்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்குள்ள தான் வருது. கார்லேஷன் ரிசர்ச்னு சொல்லும்போது இது ஒரு பேசிக் டைப் ஆஃப் ரிசர்ச். இப்போ முன்னாடி பண்ணதெல்லாம் வந்து ஆப்வியஸா ரிசர்ச்னு சொல்ல மாட்டோம், சயின்டிபிக் ரிசர்ச்குள்ள வராது. இந்த கார்லேஷன்ல இருந்து சயின்டிபிக் ரிசர்ச்குள்ள வரும். மோஸ்ட்லி சைக்காலஜில வந்து ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் தொடர்பு இருந்தா என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்கு யூஸ் பண்றதுதான் கார்லேஷனல் ரிசர்ச். மோஸ்ட்லி வந்து பேசிக்கா ஒரு யூஜி லெவல்ல பண்ணக்கூடிய ரிசர்ச் தான் கார்லேஷனல் ரிசர்ச்சா தான் இது இருக்கும். இதுனா என்ன அப்படின்னா மாறிகளுக்கு இடையிலான உறவே ஆராய்தல் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள்ஸ்னா என்ன பர்டிகுலர் பிஹேவியர், எந்த பர்டிகுலர் குணாதிசயத்தை நான் மக்களுக்கு இடையே பார்க்க போறேன், அதுதான் வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல அவங்களோட அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, மார்க் ரொம்ப கம்மியா எடுத்திருக்காங்க அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கா என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஸ்கூல்ல இருந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்து உட்காரும் போது அந்த பதட்டத்தினால மார்க் குறைஞ்சிருக்கலாம், அவனுக்கு ஐக்கியூ கிடையாது, அந்த ஒரு என்விரான்மெண்ட் புதுசா இருக்கிறதுனால அவனோட மார்க் குறைஞ்சிருக்கலாம் நான் அசியூம் பண்றேன். அப்போ இதை நான் வந்து எப்படி சொல்ல முடியும், வெளியில போய் என் ஃப்ரெண்ட போய் கண்டிப்பா இவன் வந்து மார்க் குறைஞ்சது வந்து ஆன்சைட்டினாலதான், அவனோட பதட்டத்தினாலதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்றேன்னு கேட்பாங்க, என்ன எவிடன்ஸ் இருக்கு, அவன் படிக்கவே இல்லை அதனாலதான் அவன் வந்து ஃபெயில் ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த எவிடன்ஸை கிரியேட் பண்றதுக்கு தான் இந்த ரெண்டுத்துக்கு கனெக்ஷன் இருக்கா இல்லையான்றத நான் ஒரு எவிடன்ஸ் பேஸ்டா மற்றவங்களுக்கு சொல்ல போறேன். அதுதான் கார்லேஷனல் ரிசர்ச். ஃபார் எக்ஸாம்பிள்
என்ன ரிசர்ச் பண்றேன்னா ஆன்சைட்டியும் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டும். அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டுக்கு டூல்லாம் கிடையாது, எந்த ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்னா அவனோட இப்போ இருக்க மார்க்ஸ் எடுத்துருவேன். மார்க்ஸ் எடுத்துட்டு அடுத்த இன்டர்னல் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ அப்ப இங்க என்ன பண்றேன்னா ஆன்சைட்டிக்கு கொஸ்டினர் இருக்கும் கண்டிப்பா ஸ்கேல், அதை கொடுத்துறேன். அது ஒரு 10 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு அவங்களோட ஸ்கோர்ஸ், அப்ப ஸ்கோர்ஸ் ஆன்சைட்டி அதிகமா இருக்கு, அதே மாதிரி ஸ்கோர்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா நான் சொல்ற பாயிண்ட் ப்ரூவ் ஆகுது. ஓகேயா? இதே இது ஆன்சைட்டி கம்மியா இருக்கு ஆனா ஸ்கோர்ஸ் நல்லா எடுத்திருக்கான் அப்படின்னா பதட்டம் இல்லாதவன் நல்லா மார்க் எடுத்திருக்கான், பதட்டத்தோட இருக்கிறவன் மார்க் கம்மியா எடுத்திருக்கான். ஸோ அப்போ இந்த கனெக்ஷனை நான் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி நான் கொடுத்துறேன். ஸோ அப்போ நான் இதுதான் நான் அடிச்சு சொல்ல முடியும் 4 பேர்கிட்ட, என் ரிசர்ச் வந்து கரெக்ட், இதுதான் நான் வந்து டெஸ்ட் பண்ணேன் அவங்க கிட்ட, இந்த 2 டூலையும் நான் வந்து கொடுத்து டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணதுல கம்மியா வந்து மார்க் எடுத்திருக்கவனுக்கு பதட்டம் அதிகமான ஸ்கோர்ஸாவும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பர்சன் ஏ இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்கோர் வந்து பிலோ 15 இருக்கு. அவுட் ஆஃப் 30க்கு பாதி கூட எடுக்கல, பிலோ 15 இருக்கு. ஸோ அப்போ ரொம்ப கம்மிமா இருக்கு. ஆன்சைட்டி கொஸ்டினரை கொடுத்துறேன். அதுல வந்து ஒரு 40 ரேஞ்ச் இருக்கு அப்படின்னா அதுல அவன் 35 எடுத்திருக்கான். ஆன்சைட்டி ஸ்கோர் வந்து 35 இருக்கு. அப்ப 40 தான் ஹையஸ்ட், அதுல 35 இருக்குன்னா 5 தான் கம்மியா இருக்கு. அப்போ ஆன்சைட்டி கூட இருக்கு. அப்ப அந்த ஒருத்தனுக்கு நான் என்ன பாக்குறேன், இது கூட இருக்கு, ஆன்சைட்டி கூட இருக்கு, மார்க் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் போட்டு அவங்க எல்லாத்தோட ஆன்சைட்டி ஸ்கோர்ஸையும் நான் எடுத்து அவங்களோட எல்லாத்தோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸையும் எடுத்து ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்றேன் பை யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல். அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ஒன்று இருக்கு SPSS. அதை நம்ம வந்து சிஸ்டம்ல இருக்கும், சாஃப்ட்வேர்ல இருக்கும். அந்த நம்ம டேட்டாஸ் மட்டும் நம்ம என்ட்ரி பண்ணோம் அப்படின்னா அதுவே நமக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ அப்போ இதுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிடும். அந்த ரிலேஷன்ஷிப்பை பாக்குறதா, என்ன மாதிரியான தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றத பாக்குறதா காரலேஷன். இப்போ அந்த தொடர்புலே வந்து பாசிட்டிவ் காரலேஷன், நெகட்டிவ் காரலேஷன் சொல்லுவாங்க. பாசிட்டிவ் காரலேஷன் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மெடிடேஷன் பண்றவங்க அதுக்கப்புறம் அகாடமிக் அச்சீவ்மெண்ட். இப்போ அந்த யாரெல்லாம் வந்து மெடிடேஷன் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் அந்த பதட்டம் இல்லை, அதனால அச்சீவ்மெண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப மெடிடேஷன் அதிகமா பண்றாங்க, அவங்களோட ஸ்கோர்ஸும் கூடுது, ரெண்டுமே கூடுது அட் டைம்ல. அப்போ இது பாசிட்டிவ் கார்லேஷன். இது கூடுனா இதுவும் கூடும். மெடிடேஷன் அதிகமா இருந்தா மார்க்கும் கூடுது, ஏன்னா கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்போ இது பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் கார்லேஷன் நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஆன்சைட்டி கூட இருக்கு, மார்க் கம்மியா இருக்கு. அப்போ ஒன்னு கூடுனா ஒன்னு கம்மியாகும். இது நெகட்டிவ் காரலேஷன். ஸோ இது 2 டைப்ஸ் இருக்கு காரலேஷன், பாசிட்டிவ் காரலேஷன், நெகட்டிவ் காரலேஷன். இது 2 வச்சு படிக்கிறதா மோஸ்ட்லி காரலேஷன் ரிசர்ச்ல பண்ணுவோம். இதை தாண்டி எந்த ஒரு டைப்புமே கிடையாது. ஒன்னு இருந்தா பாசிட்டிவா இருக்கும், இல்ல நெகட்டிவா இருக்கும். ஆனா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குதுன்றத நம்ம அந்த அனாலிசிஸ் போடுறோம் இல்லையா SPSSல போட்டு அந்த ஸ்கோர்ஸ் வரும். ஸ்கோர்ஸை வச்சு இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல வீக் ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து காரலேஷனல் ரிசர்ச். அடுத்து வந்து நம்ம சாம்பிளிங் டெக்னிக்ஸ்குள்ள வந்துட்டோம், யூனிட் 4க்குள்ள வந்துட்டோம். இதோட யூனிட் 3 முடிஞ்சது. யூனிட் 4 அப்படின்னா சாம்பிள்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து யாரை ரிசர்ச் பண்ண போறோமோ அந்த மக்களோட ரெப்ரசன்டேஷன் தான் சாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரையில ட்ரக் அடிக்ஷன் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னா டோட்டல் மதுரையில இருக்க அடலசன்ட் பசங்களுக்கு எல்லாம் போய் என்னால கொஸ்டின் கொடுக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்றேன், அந்த மதுரையை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி சில ஏரியாஸை நான் பிக்கப் பண்றேன். ஸோ பிக்கப் பண்ணி அந்த ஏரியாஸ்ல இருக்க பசங்களுக்கு மட்டும் நான் கொஸ்டினரை கொடுத்து டெஸ்ட் பண்ணி மொத்த மதுரையுமே இப்படிதான் இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ அதுதான் ஜென்ரலைசேஷன் சொல்றது. அந்த ஜென்ரலைசேஷன் தான் ரிசர்ச்சோட மெயின் எய்மே. அதாவது ஒரு ஆளுக்கு பண்ணி அந்த ஒரு ஆளுக்கு இப்படின்றது சொல்றது ரிசர்ச் கிடையாது. ஒரு ஆளுக்கு பண்ணி இந்த உலகத்துக்கே வந்து இது இப்படி இருந்தா இப்படித்தான் இருக்கும்னு சொல்றதான் ஜென்ரலைசேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி டாக்டர்ஸ் வந்து நமக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு 1 drop ஆஃப் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த டிராப் ஆஃப் பிளட்லயே தெரிஞ்சிடும் என்ன மாதிரியான டிசீசஸ்க்குலாம் நம்ம வந்து ப்ரோனஸ் இருக்கு, வல்னரபிலிட்டி இருக்குன்றதையும் சொல்லிடுவாங்க, எந்தெந்த டிசீஸ் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்போ அந்த 1 drop ஆஃப் பிளட் வச்சு ஒரு பாட்டில் நம்ம பிளட் எடுக்க போறது கிடையாது. ஸோ அப்போ மதுரையில இருக்கான்றதுக்கு எந்த மாதிரியான பிளேசஸ் எல்லாம் வந்து அதிகமா அடிக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுதோ அந்த பிளேசஸ் நான் எடுத்து இதுக்கான காரணம் இதுவா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான கொஸ்டினர்ஸை நான் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன். டெஸ்ட் பண்ணிட்டு வர ரிசல்ட்ஸ் ஓவராலா மதுரையில இப்படி இருக்குப்பா அப்படின்னு நான் சொல்லிடுவேன்.
ஸோ இதுதான் வந்து ஜெனரலைசேஷன். ஸோ இப்போ இந்த ஜெனரலைசேஷன் எப்படி பண்ணலாம்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். அது எப்படி ஒரு ஒரு 2, 3 ஏரியால மட்டும் டேட்டா வாங்கிட்டு அது எப்படி நீங்க வந்து எல்லாருக்கும் பொதுன்னு சொல்றீங்க? இந்த இந்த பர்ட்டிகுலர் பிஹேவியர் தான் எல்லாருக்கும் இருக்குன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ஸ்கேல்ஸோ, டூல்ஸோ யூஸ் பண்றோம். அந்த ஸ்கேல்ஸ் வந்து அதுக்குன்னே உருவாக்கப்பட்டது. இப்ப 4 பேர்ட்ட குடுத்து 4 பேர்ட்ட குடுக்கும்போது ஒரு 30 பேர்ட்ட குடுத்தோம் அப்படின்னா, அந்த 30 பேரோட ரெஸ்பான்ஸ மொத்தமா கலெக்ட் பண்ணி, அத வச்சு ஒரு ரிசர்ச் பண்ணலாம். அப்ப அதனால வரக்கூடிய ரிசல்ட் இருக்கு இல்லையா? ரிசல்ட்ட கண்டிப்பா ஒரு 100 பேருக்கோ, 200 பேருக்கோ இதுதான் அப்படின்னு நம்ம பொருந்துற மாரி நம்ம ஸ்டேட்மெண்ட்ட வெளியிடலாம். ஸோ அதுதான் ரிசர்ச். அப்போ அதுக்கு யூஸ் ஆகுறது ஸ்கேல்ஸ். ஸ்கேல்ஸ உருவாக்குறதுக்குன்னு ஒரு தனி ரிசர்ச்சே இருக்கும். டெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது வேற பார்ட். ஸோ அது வந்து பெரிய ரிசர்ச் பண்ணி தான் அந்த டூல்ஸே கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்மளோட ரிசர்ச்சுக்கு அந்த டூல்ஸை வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். நிறைய ஃப்ரீயாவே நமக்கு பிடிஎஃப்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ அந்த டூல்ஸ் நம்ம எடுத்துட்டு என்ன பண்றோம், நம்ம ரிசர்ச் பண்ணி இது இப்படித்தான் சொல்லிட்டு 30 பேருக்கு பண்ணதை ஒரு 100 பேருக்கோ 200 பேருக்கோ இந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ ட்ரக் அடிக்ஷன் இருக்கு அப்படின்னா அவன் வந்து பியர் ப்ரெஷர்னால தான் பண்றான். அவன் மதுரையில யாரெல்லாம் அட்லசன் ஏஜ்ல வந்து ட்ரக் அடிக்ஷனுக்குள்ள உள்ள போறாங்களோ அவன் எல்லாமே பியர் ப்ரெஷர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேக்டரா இருக்கு உள்ள போறதுக்கு அப்படின்றத நான் வந்து ஜெனரலைஸ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ ஜெனரலைஸ் பண்றதுக்கு நம்ம யாரை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் வரும் இல்லையா? அந்த குழப்பத்தை தவிர்க்கிறதுக்கு தான் நமக்கு சாம்பிளிங் டெக்னிக்ஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா செலக்ஷன் ஆஃப் சப்செட் ஆஃப் பாப்புலேஷன் டு ஸ்டடி. அதாவது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்த்துல நான் வந்து 1000 வரையும் நல்லா போய் படிக்க முடியாது. அதனால ஒரு 100 பேரை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதாவது 1:10 ரேஷியோன்ற மாதிரி 1000 பேர்ல ஒரு 100 பேரை நான் எடுத்துக்கிறேன். 100 பேரை வச்சு நான் படிச்சு அதுல இருந்து கொடுக்குற ரிசல்ட்ஸ் வந்து அந்த 1000 பேருக்கும் பொருந்தும். ஸோ அப்ப அந்த 1000 பேருமே வந்து சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்கணும். அவன் எந்த விதத்துலயும் வந்து மாறி 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 இருக்கக்கூடாது. எப்படி நம்ம ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல பார்த்தோம், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு குணத்துல இருக்கக்கூடாது. ஒன்னு ஏஜ் ஒரே கேட்டகரியா இருக்கணும், இல்ல அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரே கேட்டகரியா இருக்கணும், இல்ல ஒரே ஏரியால இருந்து வரவங்களா இருக்கணும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு விஷயம் சிமிலியரா அவங்களுக்குள்ள ஒத்து போகணும். அந்த 1000 பேருக்குமே ஒத்து போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் தான் ஈஸியா ஒத்து போகும், மற்ற எது எல்லாத்தையுமே வந்து ஒத்து போக வைக்க முடியாது. ஸோ அப்ப ஏஜை வச்சு நான் பிரிச்சு அந்த 1000 பேரை வச்சுக்கிறேன். இந்த 1000 பேர்ல 100 பேர் எடுக்கிறேன். அந்த 100 பேருமே வந்து ஒற்றுமையான குணங்களை கொண்டவங்களா தான் இருக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏஜ். ஏன்னா ஏஜ் ஃபேக்டரை மட்டும் வச்சுதான் நான் பிரிச்சிருக்கேன். ஸோ அப்ப அந்த நான் எடுக்கிற 100 பேருமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 18 to 20 வயசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அந்த 1000 பேரும் 18 to 20 வயசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் நான் சொல்ல முடியும் இவங்களை வச்சு நான் டெஸ்ட் பண்ணும் போது இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அந்த 18 to 20க்குள்ள டெஸ்ட் பண்ண விஷயத்த நான் 50 வயசுல இருக்கிறவங்களும் இப்படித்தான் பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. 50 வயசுல இருக்கிறவங்களுக்கும் ட்ரக் அடிக்ஷன் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷர்னாலதான் போறாங்கன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி 50 வயசா இருக்கும்போது ஃபேமிலி இஷ்யூஸ்னாலதான் அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறது. ஓகேயா? சோ அப்போ அந்த பியர் ப்ரெஷர்னாலதான் சொல்ல முடியாது. நான் டெஸ்ட் பண்ணது எந்த ஏஜ் குரூப் 18 to 20. அப்ப அவங்கள மட்டும் தான் நான் பேச முடியும். சோ அப்போ இதெல்லாம் எப்படி பேசான்றதுக்கு உருவானதான் வந்து சாம்பிளிங். எதுக்கு இது மெத்தடு? 1000 பேரையும் நான் பண்ணிடுறேனே, அப்பதான் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னா 1000 பேர் பண்ற அளவுக்கு வந்து நமக்கு காஸ்டும் கிடையாது, அதாவது காசும் கிடையாது, டைமும் கிடையாது. மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரிசர்ச் பண்றாங்க. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1000 பேருக்குன்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு கொஸ்டினர் வந்து 2 பேஜஸ் இருக்கு அப்படின்னா 2 பேஜஸ் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடிக்க முடியாது. டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இது காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. ஹோல் பாப்புலேஷன்ஸை நம்ம வந்து எடுத்து படிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி டைம் கன்சியூமிங் இருக்காது. மோஸ்ட்லி இப்போ ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவோம், ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து காலேஜஸ்ல அப்படின்னா லாஸ்ட் 3 months இருக்கும், இல்ல லாஸ்ட் செமஸ்டர் கொடுத்துருவாங்க. 6 மாசமோ இல்ல ஈவன் செமஸ்டரா இருந்தா 4 மாசம் தான் வரும். அப்ப 4 மாசத்துக்கு ஒரு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா 1000 பேரை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஓகே சொல்லணும், உங்க ரிசர்ச்ல நான் வந்து பங்கேற்றுக்கிறேன்னு ஓகே சொல்லணும். ஓகே சொல்றதுல 1000 பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா கண்டிப்பா நம்மளால 4 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ ரிசர்ச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு யூஸ் பண்றதுனால அதை அந்த நம்ம ஷார்ட் அண்ட் பண்ணணும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும், ரிசர்ச்சும் பண்ணணும், டைமும் நமக்கு சேவ் ஆகணும் அப்படின்னா சாம்பிளிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஒருமைப்பாடு ரொம்ப முக்கியம். சாம்பிளிங் எடுக்கிறோம் அப்படின்னா எடுக்கிற மக்கள் எல்லாமே ஒரே சிமிலர் கேட்டகரிஸ்ல இருக்கணும். ஸோ இது சாம்பிளிங். இப்போ டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பார்க்கலாம். அதாவது 2 ப்ராட் டைப் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்னு வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு சொல்லுவோம். இப்போ ப்ராபபிலிட்டியோட டைப்ஸ் பார்க்க போறோம். ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்னா நிகழ்தகவு மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேரும் என்னோட ரிசர்ச்ல பங்கேற்கிறதுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன். ஆனா எந்த 100 பேரும் எனக்கு தெரியாது. நான் எடுக்க போறது 100 பேர் தான். ஆனா அந்த 1000த்துல எந்த 100ன்னு எனக்கு தெரியாது. சோ அப்போ அந்த 1000 பேர் இருக்காங்க, நீங்க எல்லாமே ரிசர்ச் தான்ப்பா அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆனா 100 பேர் தான் நான் எடுக்க போறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்ரிபடி ஹேஸ் த ஈக்குவல் சான்ஸ். எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. ஸோ அப்ப எல்லாருக்கும் சான்ஸை கொடுத்து அதுல இருந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி வடிகட்டி எடுக்கிறது தான் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ஸோ அப்போ இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்க, பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் ஒவ்வொரு கேட்டகரியில இருக்காங்க. ஒரு 12 பேர் இருக்காங்க. 12 பேர்ல வந்து
ஃபர்ஸ்ட் கேட்டகரியில இருந்து யாரோ ஒரு ஆள் 2வது ஆளா நான் சூஸ் பண்றேன். இல்ல எனக்கு 4வது ஆள் பிடிச்சிருக்குன்னா 4வது ஆள சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் கேட்டகரியில 5, 8 எடுக்கிறேன். இல்ல இங்க நான் 5, 8 எடுக்கல. இங்க நான் 7 மட்டும் எடுத்துக்கிறனால எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 9ல இருந்து இங்க 12 வரைக்கும் தேர்ட் கேட்டகரி இருக்கு. தேர்ட் கேட்டகரியில ஒரு ஆள் அவங்க எடுக்கிறாங்க. நான் என்ன பண்றேன் 3 பேரையும் எடுக்கிறேன். 9, 10, 11 எடுக்கிறேன். ஸோ அப்போ மொத்தமா எனக்கு வந்து பாப்புலேஷன் எவ்வளவு தேவை? 4க்கு வந்துருச்சு. ஸோ அப்போ இப்போ 1000 பேர் இருக்காங்க, 100 பேர் வேணும் அப்படின்னா 100 பேரை வந்து ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அவங்கள நான் ரேண்டமா எடுக்கிறேன். ரேண்டமா எடுக்கிறதா வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், எளிய சீரற்ற மாதிரி அப்படின்னு சொல்றது. சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்னா வந்து அது எல்லாருக்குமே சான்ஸ் கொடுக்குறது. அந்த பாப்புலேஷன் இருக்கிறவங்கள வடிகட்டி எடுத்து என்னோட ரிசர்ச்சுக்கு சாம்பிளா நான் மாத்துறேன். அப்போ இது என்ன மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லாட்ரி மெத்தட். லாட்ரி லாட்ரி முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ லாட்ரி மெத்தட்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரோட பேரையும் வந்து ஒரு சீட்ல எழுதி போட்டுறது, இல்லாட்டி எல்லாருக்கும் ஒரு நம்பர் கொடுத்துறது. 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 1000 பேர் இருக்காங்களா, 1000 பேருக்கும் 1000 வரைக்கும் நம்பர் கொடுத்துடுறேன். நம்பர் கொடுத்து எல்லா நம்பரையும் ஒரு பேப்பர்ல ஒரு இதுல ஷீட் ஆஃப் பேப்பர்ல எழுதி மடிச்சு உள்ள போட்டு குலுக்கி எத்தனை 100 சீட் நான் எடுப்பேன். 100 சீட்ல வந்து ஒரு டைம் வந்து 3 வரலாம், ஒரு டைம் 1000ல இருக்கிறவனே எனக்கு நான் எடுக்கலாம், பிக்கப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 35 நான் எடுக்கலாம், அப்புறம் 47 எடுக்கலாம். அப்போ இப்படி ஒவ்வொரு நம்பரா நான் எடுக்கிறேன். ஆனா 100 கவுண்ட்டுக்கு நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ இந்த 1000ல இருந்து முதல் 100 தான் எடுத்தேன்னு சொல்ல முடியாது. எப்படி ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, ஏன்னா நான் 1000 பேருக்கும் சான்ஸ் கொடுக்குறேன். 1000 பேரோட நம்பரையும் நான் எழுதி ஒரு பவுலுக்குள்ள போட்டேன். எது எனக்கு கைக்கு 100 பேர்ல வந்து எந்தெந்த சீட்லாம் என் கைக்கு வருதோ அவங்கெல்லாம் என் சாம்பிள் ஆயிருவாங்க. ஸோ அப்போ நான் ரெப்ரசன்டேஷன் ஈக்குவலா கொடுக்குறேன், சான்ஸ் ஈக்குவலா கொடுக்குறேன். பட் ஆனா அந்த சான்ஸ் வந்து ரேண்டமா நான் கொடுக்குறேன். யாரை எடுக்க போறேன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அந்த டைம்ல என் கையில எந்த சீட்டு கிடைக்குதோ அதுதான். ஸோ அப்போ நம்ம ரேண்டமா அசைன் பண்றோம், எல்லாருக்குமே சான்ஸும் கொடுத்துட்டோம். ஸோ அப்போ கொடுத்துட்டு 1000 பேரையும் கண்டிப்பா எடுக்க முடியாது, 100 பேர் தான் நம்ம எடுத்து படிக்க போறோம். ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவ், டைம் எஃபெக்டிவ் ஞாபகம் வச்சுட்டு. ஸோ அப்போ நம்ம 100 பேரை எடுத்தாச்சு. இது சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். லாட்ரி மெத்தட் யூஸ் பண்ணலாம். இல்லைங்க 1000 பேருக்குலாம் சீட் எழுதிலாம் போட முடியாது அப்படின்னா சீக்வன்ஷியல் லிஸ்ட், எல்லாரும் பேரையும் எழுதிடுறது, பேரை ரீட் பண்றது. இல்லையா எல்லாருக்கும் நம்பரை கொடுத்து நீ நம்பரை வந்து நம்பர் 5 நம்பர் 5 உள்ள வாங்க, நம்ம ரேண்டமா நம்பர் 37 வாங்க, நம்பர் 55 வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா கூப்பிடுறோம். சீட் எழுதி போடாம நமக்கு தோன்ற நம்பரை கூப்பிடுறோம். அந்த டைம்ல ஒரு 100 பேர் வந்துடுறாங்க. ஸோ அப்போ இங்கேயே என்ன இருக்குது, நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருக்குமே சான்ஸ் இருக்கு. கூப்பிட ஒவ்வொரு சான்ஸா குறைஞ்சிட்டே வருது ஒவ்வொரு ஆளுக்கும். ஸோ இது சீக்வன்ஷியல். அடுத்து ரொட்டேட்டிங் ட்ரம்னு சொல்றது என்ன அப்படின்னா ஒரு சீட்டை ஃபுல்லா எழுதி அந்த குலுக்கல் முறையில் எடுக்கிறதா வந்து ரொட்டேட்டிங் ட்ரம்னு சொல்லுவோம். அது எப்படி ஆகும்னா இப்ப நம்ம குலுக்கி நம்ம கையில இருந்து எடுத்தோம் அப்படின்னா அங்கேயும் பயஸ் வருதுன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து நீங்க எடுக்கிறது தானே நாங்க செலக்ட் ஆகுறோம், அதுவா சுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கலா சுத்திக்கிட்டே இருக்கும். அதுவா வந்து ஒவ்வொரு சீட்டா எடுத்து வெளியே போடும். இதுல எலக்ட்ரிக்கலா சுத்திட்டே இருக்கும், நம்ம அந்த அது குளிக்கிட்டே இருக்கும் சைட்ல, நம்ம ஒவ்வொரு சீட்டா எடுத்து வெளியே போடுறது. சப்போ அது வந்து சிஸ்டம் பண்ணும்போது அது ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் ஏதோ ஒன்று பண்ணும்போது அந்த இடத்துல பயஸ் கம்மியாகும். அதாவது இவங்க பிடிச்சவங்கள தான் எடுத்தாங்க, இவங்க கைக்கு வந்ததை தான் எடுத்தாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. குளுக்கவே இல்லை சரியா, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து ரொட்டேட்டிங் ட்ரம் யூஸ் பண்ணலாம். இது வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங் மெத்தட். அடுத்து ப்ராபபிலிட்டி கீழே வர்றது ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் மெத்தட். ஸ்ட்ராட்டிஃபைடு மெத்தட்னா என்ன அப்படின்னா அடுக்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கலந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 18ல இருந்து 20 பேரு ட்ரக் அடிக்ஷன் தான் நான் பாக்குறேன் அப்படின்னா அதுல வந்து ஏஜை வச்சு நான் பிரிச்சுட்டேன். ஆனா ஒரு சில பேர் ஸ்கூலுக்கே போகாம இருந்திருப்பாங்க, டிராப் அவுட்ஸா இருந்திருப்பாங்க. சில பேர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவனா இருப்பான், யூஜி நல்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கவனா இருப்பான், அவனும் இந்த பிஹேவ்ல என்கேஜ் ஆயிட்டு இருப்பான். இல்ல சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, படிப்பை விட்டுட்டு +2 முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல டெசிக்னேஷன்லயே உட்காந்துருப்பாங்க. +2 கேட்டகரியிலே இப்போலாம் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துருச்சு. ஆனாலுமே அந்த வயசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வயசுக்கு ஏத்த மாதிரி தானே பிஹேவ் பண்றாங்க. ஸோ அப்ப என்னதான் அந்த கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் ட்ரக் அடிக்ஷன் இருக்கா, அப்ப இப்படியும் சில கேட்டகரி இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வீட்டுல உட்காந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்றது, பிசினஸ் பண்றது, இந்த மாதிரியும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ ஏஜ் வைஸ் எடுத்துட்டேன், ஆனா அவனுக்குள்ள ஒவ்வொரு தனித்தனியா ஏதோ ஒரு விஷயம் டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மொத்தமா வந்து யூஜி படிக்கல, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்போ என்னோட பாப்புலேஷன் எப்படி இருக்கு இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் எண்ட் என்னவா இருக்கு, என்டையர் பாப்புலேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பாப்புலேஷனும் ஒவ்வொரு கலரா இருக்கா. ஸோ அப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஒவ்வொரு கலரா இருக்கு. இப்போ கிரே கலர் அப்படின்னா வந்து யூஜி படிக்கிறவன், டார்க் கிரீன் அப்படின்னா டிராப் அவுட்ஸ், காலேஜ்க்கே போல ஸ்கூல் டிராப் அவுட்ஸ். அடுத்து லைட் கிரீன் அப்படின்னா வாக்கிங் பாப்புலேஷன், வாக் பண்றாங்க அந்த ஏஜ்ல. ஸோ
அப்ப இப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்றேன். அந்த 1000 பேர் இருக்காங்கல்ல, 1000 பேரையும் கேட்டகரைஸ் பண்றேன். அதாவது 18 to 20 ஏஜ், அந்த ஏஜ்ல வேலை பார்க்குறவங்க ஒரு கேட்டகரி. 18 to 20 ஏஜ், அந்த ஏஜ்ல படிக்கிறவங்க, யூஜி படிக்கிறவங்க. 18 to 20 ஏஜ், படிக்கவும் இல்ல, வேலைக்கும் போல. 3வது கேட்டகரி. இப்போ இதுக்குள்ள வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா பரவாயில்ல. பட் இவங்க வந்து மேஜர் டிஃபரன்ஸா இருக்கு. ஒருத்தனோட வாழ்க்கை முறைன்றது கண்டிப்பா அவனோட குணாதிசயத்தை பாதிக்கும். இப்ப வேலைக்கு போறவனோட மனநிலை வேற மாதிரி இருக்கும், படிக்கிறவனோட மனநிலை வேற மாதிரி இருக்கும், சும்மா உட்காந்துருக்கவன் வீட்டுல சும்மா இருக்கிறவனோட மனநிலை வேற மாதிரி இருக்கும். சோ அப்போ இது மெயினா வந்து என் ரிசர்ச்சை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், இந்த 3 கேட்டகரியை வந்து இந்த இந்த மாதிரியான விஷயங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு நான் பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ பிரிச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ வேலைக்கு போற பாப்புலேஷன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் கேட்டகரி. அந்த குரூப் ஆஃப் கேட்டகரிக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா, ஸ்ட்ராட்டம் அப்படின்னு வைக்கிறேன். பாப்புலேஷன்ல வந்து பிரிச்சு வச்சிருக்கேன், ஸ்ட்ராட்டம் அப்படின்னு வைக்கிறேன். ஸ்ட்ராட்டம்னா என்னது, பாப்புலேஷன்ல இருந்து பிரிச்சது, சாம்பிளுக்கு முன்னாடி. சாம்பிளா இன்னும் அவங்கள நான் வந்து என்னோட ரிசர்ச்ல சேர்க்கல, பிரிச்சுதான் வச்சிருக்கேன். சாம்பிளுக்கு முன்னாடி பாப்புலேஷனுக்கு பின்னாடி இருக்கிறதா ஸ்ட்ராட்டா. ஓகேயா? ஸோ அப்போ ஸ்ட்ராட்டால வந்து இவங்க ஒரு கேட்டகரி, ஸ்ட்ராட்டா 2 என்னது, யூஜி படிக்கிறவங்க அந்த ஏஜ்ல, ஸ்ட்ராட்டா 3 வந்து வீட்டுல இருக்கிறவங்க. இது 3. அப்ப இதுல என்ன பண்றேன், இதுல 50 பேரா நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா 1000 பேரா டிவைட் 3 இப்போ 500 வச்சுக்கலாம், 150 அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டா 1ல என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருந்து நான் ஒரு 30 பேர் எடுக்கிறேன். ஸ்டார்டா 2ல வந்து 30 பேர், ஸ்டார்டா 3ல இருந்து 30 பேர், அப்ப மொத்தமா வந்து 90 வருது. எனக்கு 100 தான் வேணும்னு சொல்லிட்டு திருப்பி 2-3 எடுத்துட்டு இருந்தோம்னா கொலாப்ஸ் ஆயிரும். அதாவது ஒரு ஸ்டார்டால அதிகமான பேரும் ஒரு ஸ்டார்டால கம்மியான பேரும் எடுக்க முடியாது, ஈக்குவலா எடுக்கணும். இப்ப 30 30 30 90 தான் எனக்கு வைக்க முடியும்னா வச்சுக்கலாம், 100 தான் வேணும்ன்றது அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்கா ஒரு ரிசர்ச் பண்றதுக்கு எவ்வளவு சாம்பிள் பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்னா, சாம்பிள் எவ்வளவு இருக்கணும்னா 30. பாப்புலேஷன் எத்தனை இருந்துக்கலாம், 30 இருந்தாலே அதை வச்சு ரிசர்ச் பண்ணலாம். அப்ப நம்ம இங்க 90 இருக்கு, கண்டிப்பா பண்ணலாம் ரிசர்ச். ஸோ அப்ப 90 பண்ணும்போது என்ன பண்றேன், ஸ்டார்டா வந்து 1 2 3 வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு 30 பேரை எடுத்து 90 பேர் என் சாம்பிள். ஸோ அப்ப இங்க சாம்பிள் டேட்டால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லயும் 2 பேர் எடுத்திருக்கோம். ஸோ அப்ப 2 பேர் வந்து ஈக்குவலா எடுத்திருக்கேன். இப்போ ஆஷ் கலர்ல வந்து 3 பேரையும், லைட் கிரீன்ல வந்து ஒரு ஆளையும் நான் எடுக்கல, 2 பேரை ஈக்குவலா எடுத்து சாம்பிள் பண்றது. இதுதான் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிள். அதாவது பாப்புலேஷன்ல நம்ம செலக்ட் பண்ணி ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுதான் அந்த பாப்புலேஷனவே செலக்ட் பண்ணிருக்கோம். என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்கோம், ஏஜ் வச்சிருக்கோம். ஏஜை வச்சு செலக்ட் பண்ணியிருக்கோம், ஆனா அதை கேட்டகரைஸ் பண்ணோம் ஏதோ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுட்டு. நம்ம 3 கேட்டகரி வச்சோம், 3 கேட்டகரி வச்சு அவங்களை கேரக்டரைஸ் பண்ணி 3 விதமா பிரிச்சோம். அது பேரு ஸ்ட்ராட்டா. அந்த ஸ்ட்ராட்டால இருந்து ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எடுக்கிறது, அதுதான் வந்து சாம்பிள். இது ஸ்ட்ராட்டிஃபைடு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டாக்கும் 2 ஸ்ட்ராட்டாக்கும் நடுவுல டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ராட்டா 1 வந்து இது வேலைக்கு போறவங்க, ஸ்ட்ராட்டா 2 வந்து யூஜி படிக்கிறாங்க அப்படின்னா, வேலைக்கு போறது வேற கேட்டகரி, யூஜி படிக்கிறது வேற கேட்டகரி, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ஒருத்தன் வேலைக்கு போறதும் ஒருத்தன் வீட்டுல இது காலேஜ் போய் படிக்கிறதும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. அப்போ ஸ்ட்ராட்டாக்கு நடுவுல வேறுபாடு இருக்கலாம், ஆனா ஸ்ட்ராட்டாக்குள்ள வேறுபாடு இருக்கக்கூடாது. இப்போ ஸ்ட்ராட்டா 1 வந்து நான் வேலை பார்க்குற கேட்டகரி, 18ல இருந்து 20 வயசு வரைக்கும் வேலை பார்க்குறவங்க அப்படின்னா, அதுல போய் யூஜி படிக்கிறவன் உள்ள வரக்கூடாது. யூஜி படிக்கிறவன் அவன் கேட்டகரிக்குள்ள தான் இருக்கணும். ஸோ அப்போ ஸ்ட்ராட்டாக்குள்ள சிமிலியாரிட்டி மெயின்டைன் பண்ணணும், அங்க வந்து டிஃபரன்ஸ் வரக்கூடாது, அதாவது ஹெட்ரோஜெனிட்டி வரக்கூடாது. பட் ஸ்ட்ராட்டாக்கு பிட்வீன், அதாவது ஒரு ஸ்ட்ராட்டாவும் 2 ஸ்ட்ராட்டாவும் மாறுபட்டுக்கலாம், ஸ்ட்ராட்டாவுக்கு நடுவுல மாறிக்கலாம், ஸ்ட்ராட்டாக்குள்ள டிஃபரன்ஸ் வரக்கூடாது. இதுதான் மெயின் அசம்ஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங். அடுத்து கிளஸ்டர் சாம்பிளிங், அதுக்கப்புறம் மல்டி ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு. இப்போ ஸ்ட்ராட்டிஃபைட்ல இங்க பாத்தீங்கன்னா 2 டிஃபரன்ஸ் இருக்கும். ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்ன, கிளஸ்டர் என்ன. ஃபர்ஸ்ட் கிளஸ்டர்னா என்னன்னு பாத்துடலாம். கிளஸ்டர் சாம்பிளிங் என்ன அப்படின்னா, குரூப்பா எடுக்கிறது தான் கிளஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000 பேரை வந்து ஒரு 30 குரூப்பா பிரிச்சிடுறேன். அந்த 1000 பேர் 18ல இருந்து 20 வயசு தான், வேற எந்த கேட்டகரியும் நான் எடுக்கல. சும்மா எனக்கு வந்து பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, 1000 பேரையும் எடுத்து நான் நம்பர் போட்டு பிரிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால என்ன பண்ணிடுறேன், 30 பிரிச்சு வச்சிடுறேன். 30 பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் 30, அடுத்து தேர்டா 30 பிரிச்சிருப்பேன்ல அவங்க, அடுத்து லாஸ்ட் 30 பிரிச்சிருப்பேன்ல அவங்க, இந்த கும்பலை மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேன் என்னோட இது சாம்பிளா. ஸோ நான் ஒரு லாட்ரி மெத்தடை போட்டு 1000 பேருக்கும் 1000 சீட்டு எழுதி அதுல இருந்து ஒன்னொன்னா நான் எடுக்கிறதுக்கு, நீங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குரூப், நீங்களாம் செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், ஃபோர்த் குரூப்னு போட்டுட்டு எனக்கு இப்ப செகண்ட் குரூப் வாங்க, ஃபிஃப்த் குரூப் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ரேண்டமா கூப்பிடுறதுதான் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பாக்ஸ் போட்டிருக்கு, கிளஸ்டர் சாம்பிளிங் போட்டு பாக்ஸ் போட்டிருக்கும் அந்த பிக்சரோட லெஃப்ட் சைட்ல.
ரைட் சைட்ல. ஸோ அப்போ இங்க வந்து கலர் கலரா இருக்கு. இந்த பாப்புலேஷன் வந்து கலர் கலரா இருக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ். ஸோ அப்போ கலர் கலரா இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குள்ள வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஏஜ வச்சு சேர்ந்திருக்கானுங்க. ஆனா கலந்திருக்கானுங்க. வேலைக்கு போறவனும் கலந்திருக்கான், படிக்கிறவனும் கலந்திருக்கான். அதே மாதிரி இது வீட்ல இருக்கிறவனும் கலந்திருக்கான். ஸோ அப்போ ஆனா கலந்திருக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு ஏஜ மட்டும் வச்சு தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் ஒவ்வொரு குரூப்பா பிரிச்சிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் குரூப்பா நான் பிரிக்கிறேன்னா, அதுல வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் அதிகமா இருக்கலாம். இது படிக்கிறவன் யூஜி படிக்கிறவன் கம்மியா இருக்கலாம். பரவால்ல. அது அடுத்து வந்து குரூப் 4ல வந்து படிக்கிறவன் அதிகமா இருக்கலாம். அதே மாதிரி ஒர்க்கிங் பாப்புலேஷன் கம்மியா இருக்கு. இது வீட்ல இருக்கிறவனும் டிராப் அவுட்ஸும் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, அதுவும் பரவால்ல. ஏன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் குரூப் நான் எடுக்க போறேன். அதுல வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் இது கூட இருக்கு அப்படின்னா, அடுத்த குரூப் எடுக்கும்போது அதுல கம்மி கூட இருக்கு படிக்கிறவன் வந்து கூட இருக்கான். ஸோ அப்ப எப்படினாலும் மேட்ச் ஆயிருது. அதனால எனக்கு அது கவலை இல்ல. எனக்கு வந்து டிஃபரன்ஸ் கவலை இல்ல. நான் ஏஜ் கேட்டகரில ஒண்ணா வச்சுட்டேன். சிமிலரா வச்சுட்டேன். அது போக டிஃபரன்ஸ் இருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல. என் ரிசர்ச் அத பாதிக்காது. என் ரிசர்ச் அத பத்தி கிடையாது அப்படின்னா, கிளஸ்டர் சாம்பிளிங் எடுக்கலாம். அடுத்து ஸ்ட்ராட்டிஃபைடுக்கும் கிளஸ்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இங்க வந்து சேம் கலரா இருக்கு இல்லையா? கிரீன் கலர், ரெட் கலர், பர்பிள், எல்லோ அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அப்ப இது இதெல்லாம் எப்படி குறிக்குது அப்படின்னா, ஒவ்வொரு குரூப், ஒவ்வொரு ஸ்ட்ராட்டா. பட் ஆனா சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு ஸ்ட்ராட்டாக்குள்ள. ரெட் கலர் மட்டும் தான் இருக்கா. ரெட் கலர் வந்து எல்லோ கலர்ல இல்ல. அப்போ அந்த ஸ்ட்ராட்டாக்குள்ள சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. பட் ஆனா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டாவும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அப்ப அவங்களுக்குள்ள ஒவ்வொரு ஸ்ட்ராட்டாக்கும் இன்னொரு ஸ்ட்ராட்டாக்கும் வேறுபாடு இருக்கு. ஸோ இது ஸ்ட்ராட்டிஃபைடு. கிளஸ்டர் அப்படின்னா ஸ்ட்ராட்டாக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கும். ஸ்ட்ராட்டாவோட இன்னொரு ஸ்ட்ராட்டாவை கம்பேர் பண்ணும்போது வேறுபாடு இருக்கும். ஒரு குரூப்போட இன்னொரு குரூப்பை கம்பேர் பண்ணாலும் வேறுபாடு இருக்கும். குரூப்புக்குள்ளேயும் வேறுபாடு இருக்கும். இது கிளஸ்டர் சாம்பிளிங். அடுத்து வந்து மல்டி ஸ்டேஜ். கீழே இருக்க பிக்சர். மல்டி ஸ்டேஜ் வந்து எப்ப பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்டேட்டையோ ஒரு கண்ட்ரியையோ இல்ல ஒரு ரொம்ப பெரிய ஒரு டெரிட்டரிய வந்து நம்ம மெஷர் பண்றோம், ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா, அப்போ வந்து மல்டி ஸ்டேஜ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ட்ரக் அடிக்ஷனை வந்து ஓவரால் இந்தியாக்கே பார்க்க போறேன். ஸோ இந்தியாக்கே பார்க்கும்போது இப்போ நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்துருச்சு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் பண்றாங்க. ஸோ அதை சப்போர்ட் பண்ற விதமா நான் ஒரு ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா லெவல்ல நான் ட்ரக் அடிக்ஷன் வந்து அடலசன்ட் பாப்புலேஷன் அதாவது 18 to 20 இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போறேன் அப்படின்னா, என்ன பண்ணலாம்னா டெல்லியில எனக்கு தெரிஞ்சவங்க யாரோ இருக்காங்கப்பா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா எடுத்துக்கிறோம். இந்தியால நார்த் சைட்ல இருந்து ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும், சவுத் சைட்ல இருந்து இருக்கணும், அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் எல்லா சைட்ல இருந்து ஈக்குவலா ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். ஸோ அப்போ நார்த்துக்கு நான் டெல்லி எடுக்கிறேன். டெல்லியில வந்து எப்படியும் வந்து ஒரு 1 lakh கிட்ட வந்து அடலசன்ட் பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா, இங்க சவுத்துல வந்து தமிழ்நாடு எடுக்கிறேன். தமிழ்நாடுல ஆனா 5 lakh கிட்ட பாப்புலேஷன் இருக்கு. ஓகே, அடலசன்ட் பாப்புலேஷன் 5 lakh கிட்ட இருக்கு அப்படின்னா, இந்த சைடு வந்து அசாம்லயே பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஓகேயா? ஸோ ஆனா வந்து அங்க வந்து ஒரு ஒரு 0.5 lakh தான் இருக்காங்க அடலசன்ட்ஸ்னா, அதையும் எடுக்கிறேன். இந்த பக்கம் வந்து வெஸ்ட் பெங்காலோ இல்ல குஜராத்தோ எதனாலும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்ப லேக் கணக்குல பிரியுது அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். பாப்புலேஷனோட கவுண்ட் பிரச்சனை கிடையாது. ஆனா எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோன்றது முக்கியம். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் இந்தியாவை பாக்குறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் கர்நாடகா இவங்களை மட்டும் வச்சு நான் எடுத்துட்டு என் ரிசர்ச் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து அப்ளிகபிள் ஆகும்னா ஆகாது. ஏன்னா இந்தியால நார்த் சைடு இருக்க பாப்புலேஷனும் என் ரிசர்ச்ல இன்க்ளூட் பண்ணல, ஈஸ்ட் வெஸ்ட்ல இருக்க பாப்புலேஷனையும் நான் இன்க்ளூட் பண்ணல. அப்ப நான் வந்து அந்த ரிசர்ச் வந்து இந்தியாவுக்குன்னு கொடுக்க முடியாது. சதர்ன் ரீஜனுக்குன்னு வேணா கொடுக்கலாம். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றோம், பாப்புலேஷன் வந்து ஈக்குவல் டெரிட்டரி ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும். அதுக்குள்ள கவுண்ட் கம்மியாச்சுன்னா பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்ல ஃபர்ஸ்ட் பெருசா ப்ராட் கேட்டகரி இருக்கும். அது நம்ம இந்தியா அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறுகல் ஆகுது இல்லையா? அப்ப நான் வந்து பிளாக் பாத்தீங்கன்னா அசாம். அந்த பிளாக் கலர்ல ஒரு இமேஜ் ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அசாம். ஏன்னா அங்க பாப்புலேஷன் கம்மி 0.5 தான் இருக்கு. 0.5 இருக்குன்னா அப்புறம் ஒரு 2000 பேர் தான் வராங்க அப்படின்னா, அப்ப அது ஒரு ஆள் கணக்கு தான். அதே இப்போ இது ஆரஞ்சு கலர் பாத்தீங்க அப்படின்னா 3 பேர் இருக்கான். ஸோ அப்ப தமிழ்நாடு அதிகமா இருக்கு. வந்து ஒரு 3 lakh கிட்ட இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு நிறைய பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, ரெப்ரசென்ட் பண்றான், நிறைய நம்பர் ஆஃப் அடலசன்ஸ் வருவான். அவன் ஒரு 1 lakh கிட்ட வருது, 5 lakh கிட்ட வருது. அடுத்து ஒயிட் கலர்ல பர்சன்ஸ் வந்து ட்ரெஸ் போட்டிருக்கிறது வந்து 2 இருக்கு. ஸோ அப்ப இந்த 2 வந்து டெல்லியா இருக்கலாம். டெல்லியில ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடு மேட்ச் பண்றது மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்ப டெல்லியில இருந்து அத்தனை பேர் எடுக்கிறேன். ஸோ அப்போ கரெக்டா வந்து 2 ஆரஞ்சு, 2 ஒயிட், 2 பிளாக் அப்படி கிடையாது. ஸோ அப்ப நம்மளோட கவுண்ட் வந்து கூடிக்கலாம், குறைஞ்சிக்கலாம். பட் வந்து எந்த இடத்துல இருந்து எடுக்கிறோன்றது வந்து ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன்ல இருக்கணும். ஸோ இது மல்டி ஸ்டேஜ். அப்புறம் இப்ப நான் எடுத்துட்டு 1 lakh 5 lakh உட்காந்து நான் படிக்க முடியாது. ஸோ மொத்தமாவே என் ஸ்டடி வந்து ஒரு 5000 பேரை வச்சு பண்ண போறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல இருந்து எடுத்த 5 லட்சத்துல ஒரு 1000ம்,
டெல்லியில 1,00,000 இருந்து எடுத்த ஒரு 1000மும், அசாம்ல 0.5 லேக்ல இருந்து எடுத்த ஒரு 1000த்தையும் எடுக்கணும். இங்க குஜராத்ல இங்க எவ்வளவு இருக்கு, ஒரு 5 லேக் இருக்கு அப்படின்னா குஜராத்லயும் வந்து ஒரு 1000. அப்ப 4000 தான் என்னோட சாம்பிளா இருக்கு. ஏன்னா 5000க்கு போக முடியாது. ஏன்னா 5வது கிளஸ்டர் சாம்பிள் வந்து என்கிட்ட இல்ல, 5வது குரூப் இல்ல. அப்ப 4 குரூப்புக்கு ஈக்குவலா என்ன பண்றேன், 1000 எடுக்கிறேன். இல்ல 5000 அப்படின்னா அதையும் பிரிச்சு பிரிச்சு கூட போடலாம். 5000க்கு 4 குரூப்ஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு கவுண்டர் பிரிச்சு போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்க வந்து எனக்கு 4000 போதும்னு தோணுது. ஏன்னா எனக்கு வந்து அந்த 0.5 1495 493 இப்படி வைக்கிறதுக்கு மொத்தமா ரவுண்டா 1000 வச்சா எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டி, கண்டென்ட் கிளாரிட்டி இருக்கும்னு தோன்றனால நான் என்ன பண்றேன், 1000லேயே வச்சுக்கிறேன் நாலு கேட்டகரியும். ஸோ அப்ப இந்த 4000 தான் வந்து என்னோட ரிசர்ச். 4000 பேரை வச்சுதான் நான் பண்ண போறேன். அப்ப அந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் குறைஞ்சிருது, எனக்கு கவுண்ட் குறையுது. 4000 தான். ஆனா அந்த 4000த்தை எங்க 5000 எங்க வந்து கவுண்ட் கூட இருக்கு அங்க நிறையாவும், எங்க கவுண்ட் கம்மியா இருக்கு அங்க வந்து கம்மியாவும் நான் எடுக்கல. இப்ப அசாம்ல 0.5 லேக் தான், அங்க இருந்து நான் 1000 பேர் எடுத்திருக்கேன். தமிழ்நாட்டுல 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படின்னா அங்க இருந்து நான் எடுத்திருக்கேன். அங்க இருந்து எவ்வளவு எடுத்திருக்கேன், 1000 தான் எடுத்திருக்கேன். அசாம்க்கு ஈக்குவலா நான் எடுத்திருக்கேன். டெல்லியில வந்து ஒரு 1 லேக் கிட்ட இருக்கு, தமிழ்நாடோட கம்மியா இருக்கனால அங்கேயும் நான் 1000 எடுத்திருக்கேன். குஜராத் மோரலஸ் ஈக்குவலா இருந்தாலும் 1000 தான் எடுத்திருக்கேன். சோ அப்போ நமக்கு ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் வந்துடும். இப்ப அசாம்ல 0.5 தான் இருக்கா, எல்லா பேருமே உள்ள வர மாதிரி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல நிறைய பேர் வந்து லெஃப்ட் அவுட் ஆகுற மாதிரி இருக்கு, அதனால அவங்களையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ அப்போ சூஸ் பண்ற இடம் ஈக்குவலா இருக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்டார்ட் நம்ம குரூப் எடுக்கிறோம் இல்லையா, குரூப் வந்து எந்த கவுண்ட்ல வேணா எடுத்துக்கலாம். ஆனா அந்த குரூப்ல வந்து நம்ம ஃபில்டர் அவுட் பண்றோம் இல்லையா சாம்பிள், அது வந்து ஈக்குவல் நம்பர் எடுக்கணும். ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஈக்குவல் நம்பரா எடுக்கணும். டெல்லியில இருந்து 1000, தமிழ்நாட்டுல இருந்து 1000, அசாம்ல இருந்து 1000, குஜராத்ல இருந்து 1000 ஈக்குவலா எடுக்கணும். இது மல்டி ஸ்டேஜ். அடுத்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ன்றது வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. நான் ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே ரேண்டமா அசைன்மெண்ட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 1000 பேர் இருக்கு, 1000 பேருக்கும் வாய்ப்பு கொடுத்து அதுல இருந்து 10 பேரோ 100 பேரோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, நான் ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி பண்ண மாட்டோம். அதாவது எனக்கு யாரு தேவையோ அவங்கள மட்டும் தான் நான் எடுப்பேன், எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டேன். அப்ப அது நான் ப்ராபபிலிட்டி. நிகழ்தகவு அல்லாத மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இங்க இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா கன்வீனியன்ட் சாம்பிளிங், வசதியான மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக் அடிக்ஷன் இருக்கு, ஆனா வந்து எனக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும்னு ஆசை. ஆனா எனக்கு வந்து நான் இருக்கிற ஊரம் மதுரை, எனக்கு பக்கத்துல என்ன இருக்கு, திருச்சி இருக்கு, அது பக்கத்துல திண்டுக்கல் இருக்கு. அப்ப இந்த 3 தான் மட்டும் நான் பாத்துக்கிறேன், பார்த்துட்டு நான் ஓவராலா ஒரு கன்க்ளூஷனுக்கு வரேன் அப்படின்னா வரலாம். பட் ஆனா அது ஸ்டாண்டர்டைஸ்டா நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல சொல்ல முடியும்னா அது டவுட். எந்த ஏரியாவை சூஸ் பண்றதா டவுட். சோ அப்போ இது பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. இப்ப இல்ல சுத்தி இருக்கிற ரீஜியன்ஸ்ல எப்படி இருக்கு ட்ரக் அடிக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னா அப்ப எனக்கு இதான் கன்வீனியன்ட். திருச்சியும் திண்டுக்கல்லும் தான் எனக்கு பக்கமா டிராவல் பண்ற இடம். சோ அப்ப நான் என்ன பண்றேன், அங்க மட்டும் தான் நான் டிராவல் பண்ணிக்கிறேன். சோ அப்ப அங்க இருக்க பாப்புலேஷன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் கன்வீனியன்ட் சாம்பிளிங். ஸோ எனக்கு எது ஃபீஸிபிளா இருக்கோ, எனக்கு எது வசதியா இருக்கோ அந்த அந்த பர்டிகுலர் ஏரியால போய் மக்களை தேர்ந்தெடுக்கிறது என் ரிசர்ச்க்கு. இது கன்வீனியன்ட். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ப்ளூ பர்சன் வந்து இங்க கார்னர்ல நிக்கிறான். லாஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெட் இருக்கு, ஆனா எனக்கு வந்து ரெட் தான் வேணும், ரெட் மட்டும் தான் வேணும்னு வச்சுப்போம். இந்த பிக்சர்ல ரெட்டும் கிரீனும் பார்த்திருப்பாங்க, நான் ரெட் மட்டும் தான் வேணும்னு வச்சுப்போம். ஆனா எனக்கு பக்கத்துல எத்தனை ரெட் இருக்கு, 3 ரெட் தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல ரவுண்டா போட்டிருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல 3 ரெட் இருக்கு. நான் போய் அந்த கடைசியா இருக்கிற ரெட்டையும் அடுத்து இந்த சைடு லெஃப்ட் சைடுல கடைசியா இருக்கிற ரெட்டையும் நான் எடுக்கிறதுக்கு பதிலா என் பக்கத்துலயே எனக்கு ஃபீஸிபிளா அந்த 3 ரெட் இருக்கு, நான் இவங்களை மட்டும் என்னோட பாப்புலேஷனுக்குள்ள ஆட் பண்ணிக்கிறேன். இது கன்வீனியன்ஸ். எனக்கு எது வசதியோ அந்த மாதிரியான மக்கள் ஏரியாவை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள இருந்து என் மக்கள் எடுத்துக்கிறது, சாம்பிள் எடுத்துக்கிறது தான் வந்து கன்வீனியன்ட். அடுத்து பர்பசிவ் சாம்பிளிங். பர்பசிவ் சாம்பிளிங் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்ப என்னோட ரிசர்ச்குள்ள நீங்க சாம்பிளா வரணுமா, உங்களுக்கு இந்த கிரைட்டீரியா இருக்கணும், நீங்க இருந்தா தான் என் ரிசர்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இல்லாட்டி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கீமோதெரப்பி இஃபெக்ட்ஸ் ஆன் கேன்சர் பேஷண்ட்ஸ் நான் படிக்க போறேன். இந்த கீமோதெரப்பியோட மென்டல் இஃபெக்ட்ஸ், அது பிசிக்கலா நிறைய படிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, மென்டல் எஃபெக்ட்ஸை படிக்கிறதுக்கு இது பண்ணும்போது ஒருத்தனோட மனநிலை எப்படி இருக்கு இதை படிக்கிறது. யாரை வச்சு படிக்கிறேன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் தான் படிக்கிறேன். ஒருத்தனுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்கு, நானும் வரேன் என் ஸ்டடிக்குனா வர முடியாது, ஏன்னா என் ஸ்டடி யாரை பத்தி, கேன்சர் பேஷண்ட்ஸை வச்சு. ஒருத்தவங்களுக்கு வந்து அதுல என்ன டைப்னாலும் கேன்சர் நம்ம இன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம். இல்ல ஒரு ஸ்பெசிபிக் டைப் தான் அப்படின்னா அப்ப அவங்க மட்டும் தான் வர முடியும். அடுத்து வந்து எனக்கு வந்து ஹார்ட் டிசீசஸ் இருக்கு, நானும் ஒரு பேஷண்ட் தான், அவங்க ஸ்டடிக்குள்ள வரேன் அப்படின்னா வர முடியாது. நான் வந்து யார் எடுக்கிறேன், பாப்புலேஷன் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் மட்டும்தான். அப்ப இந்த கிரைடீரியா இருந்தா தான் நீங்க வந்து உள்ள வர முடியும்.
இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட பர்ப்பஸ் வந்து எல்லாத்தையும் உள்ள இழுக்கிறது கிடையாது. யாரெல்லாம் கேன்சர் பேஷண்ட்ஸோ, யாரெல்லாம் கீமோதெரபி அண்டர்கோ பண்றாங்களோ, கேன்சர் பேஷண்ட்ஸ் வீட்ல சும்மா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாம இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்கள நான் போய் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கீமோதெரபி அண்டர்கோ பண்ணல. அப்ப கேன்சர் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் கீமோதெரபி அண்டர்கோ பண்றாங்களோ அவங்களையா நான் போய் போய் மீட் பண்ணி என் ரிசர்ச்சுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. என் ரிசர்ச்ல கொஞ்சம் உங்க டைம் கொடுத்து கொஞ்சம் என் ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கொஞ்சம் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ நான் போய் அவங்கள மீட் பண்றது ஒரு பர்பஸோட நான் மீட் பண்றேன். ஏன் அப்படின்னா அவங்கள மட்டும் தான் நான் எடுக்க போறேன். ஸோ அப்போ பக்கத்துல ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்கு, கீமோதெரபி கொடுக்குற ஒரு கிளினிக் இருக்கு அப்படின்னா அங்க போயிட்டு நான் மெஷர் பண்றேன், என்னோட இது எடுக்கிறேன். அது என் வீட்டு பக்கத்துல இருக்கோ தூரமா இருக்கோ அது பிரச்சனை இல்லை. கேன்சர் பேஷண்ட்ஸ் அங்கதான் கிடப்பாங்க, கீமோதெரபி அண்டர்கோ பண்றவங்க, அதனால நான் அவ்வளவு தூரம் போறேன். சோ நான் என்ன ஒரு பர்பஸோட போறேன் இல்லையா, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கிரைட்டீரியாவில் இருப்பாங்க, என் ரிசர்ச்க்கு அவங்க தான் தேவைன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போகும்போது அது பர்பஸிவ் சாம்பிளிங். என்னதான் என் பக்கத்துல சுத்தி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் அவங்க யாரும் என்னோட ரிசர்ச்சுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா என் ரிசர்ச் வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ் கீமோதெரபி அண்டர்கோ பண்றவங்க. ஸோ அப்போ அது எங்க இருக்கோ அங்க நான் தேடி போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்னென்ட் விமென்ஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம ஏரியால வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு, இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்கே வந்து பிரெக்னென்ட் விமென்ஸ் நிறைய கிடைப்பாங்க. ஏன்னா இது அவங்களோட மந்த்லி செக்அப்க்கு வருவாங்க. ஸோ அப்படி வரும்போது அப்படி இருக்கும் அப்படின்னா அப்ப அந்த பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன், அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் டேட்டா கலெக்ட் பண்ண போறேன். அப்ப நான் ஒரு பர்பஸோட போனாலும் அது பர்பஸிவ் சாம்பிளிங் ஆயிருது. ஸோ இங்க அந்த எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஸ்னோபால் சாம்பிளிங். ஸ்னோபால் சாம்பிளிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மோஸ்ட்லி வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்ததுனால போய் கலெக்ட் பண்ற மெத்தடுன்றது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ போய் கலெக்ட் பண்றது வந்து கண்டிப்பா நம்மளால வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் டிராவல் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருச்சியும் திண்டுக்கலையும் நான் எடுக்கிறேன்னா டிராவல் பண்ணி என்னால் போக முடியாது. அவன் என்ன பண்றேன், ஒரு கூகுள் ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணி அதுல கொஸ்டினர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டைப் பண்ணி வச்சுட்டு ரெஸ்பான்சஸையும் டைப் பண்ணி வச்சுட்டேன், அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துறேன். எனக்கு திண்டுக்கல்ல ஒரு 2 ஃப்ரெண்டு தெரியும் அப்படின்னா நான் அவங்களுக்கு அனுப்புறேன். அவங்களுக்கு அனுப்பி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி திருச்சியில எனக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க் தான் அனுப்புறேன். நான் எங்கேயும் தேடி போல, லிங்க் தான் அனுப்புறேன். இல்ல நான் போய் மீட் பண்ணி அந்த 4 பேரை நான் மீட் பண்ணி அவங்கள கொடுக்க சொல்லனாலும் போலாம். ஸோ அப்ப அந்த 4 பேர் அடுத்த ஒரு 40 பேர்ட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த 40 பேர் அடுத்து 100 பேரா மாறும். இதுதான் வந்து ஸ்னோபால். நம்ம இருந்த இடத்துல இருந்துக்கலாம், பட் ஆனா எனக்கு பாப்புலேஷன் யாரையும் தெரியல, இந்த சுத்தி திண்டுக்கல்ல இருக்கிற எல்லா ஆளையும் நமக்கு தெரியுமா, தெரியாது. கண்டிப்பா திருச்சியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் தெரியுமா, தெரியாது. ஆனா ஒரு சில பேர் எனக்கு தெரியும், அவங்கள வச்சு நான் டேட்டா கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, இப்படி போறதுதான் ஸ்னோபால் சாம்பிளிங் மெத்தட். ஸோ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்க தான் ரிசர்ச்சர். அவங்களுக்கு தெரிஞ்சது 2 பேர். ஸோ அப்ப அந்த 2 பேர்ட்டையும் அந்த லிங்கை சென்ட் பண்ணிடுறாங்க, அந்த கொஸ்டினரை கொடுத்துடுறாங்க. அந்த 2 பேர் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச 3 பேர்ட்ட கொடுக்குறாங்க. அடுத்து அது ஒரு பெரிய பாப்புலேஷனா கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங். இது மோஸ்ட்லி வந்து சாம்பிள்ஸ் வந்து ரேர் பாப்புலேஷன் அப்படின்னா நம்ம அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். யூஸ்வலா வந்து யூஜி படிக்கிறவங்க நான் போய் வந்து டெஸ்ட் பண்ண போறேன், அவங்களோட ஆன்சைட்டியும் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்டும் நான் டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா அப்ப போயிட்டு வந்து நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புன்னு அனுப்ப முடியாது. ஈஸியா அவைலபிளான சாம்பிள் 4 காலேஜ்க்கு போனோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வந்து அந்த சாம்பிள்ஸா கலெக்ட் பண்ணிட முடியும். ஸோ அப்போ ஸ்னோபால் வந்து ப்ராக்டிஸ் பண்றது வந்து இது அட்வைசபிள் கிடையாது. இப்போ நம்ம இந்த ரிசர்ச்சை போய் பப்ளிஷ் பண்றோம், இல்ல பேப்பர் பிரசன்டேஷன் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ரிசர்ச்சாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ப்ராப்பரான சாம்பிளிங் மெத்தட் அடாப்ட் பண்ணல அப்படின்ற ஒரு காரணத்தினால. ப்ராப்பரா பண்ணணும். அப்படி இப்ப ஸ்னோபால் வந்து ரொம்ப ரேர் பேஷன்ஸ், ஹெச்ஐவி பேஷன்ஸ், அவங்களுக்கு எனக்கு தெரியல, எங்க ஊர்ல ஒரு 10 பேர் தான் கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு வந்து 100 சாம்பிள் வேணும் அப்படின்னா அந்த ஹெச்ஐவி பேஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல குழுமமா இருப்பாங்க இல்லையா, கம்யூனிட்டி பேஸ்டா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச 4 ஹெச்ஐவி பேஷன்ஸ் இருப்பாங்க, அவங்க மூலியமா கொடுத்து விடுறது, இப்படி போனது வந்து ஸ்னோபால்ல அக்செப்டபிள். ரொம்ப அவைலபிளா இருக்கிற பாப்புலேஷனுக்கும் ஸ்னோபால் அடாப்ட் பண்ணோம் அப்படின்னா அது ரிசர்ச்சாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட்ஸ்ல ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 3 and 4 பார்த்தோம். அதுல மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா ஃபீல்டு ஸ்டடி ரிசர்ச் மெத்தட்ஸ். அதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து டைரக்ட் அப்சர்வேஷன், பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன் பார்த்தோம். இல்ல ஒருத்தவங்களோட கலாச்சாரத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எத்னோகிராஃபி பார்த்தோம், கேஸ் ஸ்டடி, இது எல்லாமே பார்த்தோம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இன்டெப்தா இருக்கிற ஒரு டைப்ஸ். அடுத்து சாம்பிளிங் டெக்னிக்ஸ் பார்த்தோம். சாம்பிளிங் டெக்னிக்ஸ்னா சாம்பிள்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன, எதுக்கு பாப்புலேஷன் எடுக்காம சாம்பிள் எடுக்கிறோம், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப ப்ராட் கேட்டகரி என்ன சாம்பிளிங் டெக்னிக்ஸ்னா 2 இருக்கு, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அதோட டிஃப்ரெண்ட் எஃபர்ட்ஸ் பார்த்தோம். சிம்பிள் ரேண்டம் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைட், கிளஸ்டர், மல்டி ஸ்டேஜ், இது 4ம் வந்து சிம்பிள் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் கீழே வந்துடும்.
ஸோ அப்போ இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல என்ன மெயின் கிரைட்டீரியா அப்படின்னா, பாப்புலேஷன்ல எடுக்கிற எல்லா ஆட்களுக்கும் சான்ஸ் நம்ம குடுக்குறோம். சான்ஸ் எப்படி குடுக்குறோன்றதோட டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் தான் இது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். அடுத்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், கன்வீனியன்ட் மெத்தட் பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்பசிவ் மெத்தட் பார்த்தோம். அத இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் ப்ராபபிலிட்டி எதுக்கு எடுப்போம் அப்படின்னா, சாம்பிள்ஸ் வந்து ரேரா இருக்கு அப்படின்னா, அப்ப அடாப்ட் பண்ற ஒரு மெத்தட் தான் வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மெத்தட்ஸ். ஸோ அப்போ பர்பசிவ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஸ்னோபால். இது மூணுமே வந்து கண்டிப்பா பாப்புலேஷன் வந்து கம்மியா இருந்தா பண்ணணும். அதே மாதிரி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா, அப்ப பண்ணக்கூடிய ஒரு அடாப்ட் பண்ணக்கூடிய சாம்பிளிங் மெத்தட் தான் நான் ப்ராபபிலிட்டி. ஸோ சாம்பிளிங் மெத்தட்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாம்பிளிங் மெத்தட்ஸை வச்சு தான் நம்ம ரிசர்ச்சே இருக்கு. அங்க தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்ம திருப்பி பாப்புலேஷனையும் நம்ம போய் திருப்பி நீங்க வந்து என்னோட ரிசர்ச்ல இருங்கன்னு கேட்க முடியாது. ஏன்னா டைம் நமக்கு அவ்வளவு இருக்காது. அதே மாதிரி ரிசல்ட்ஸும் ப்ராப்பரா வராது. அப்ப பண்ண ஸ்டடியே வேஸ்ட் ஆயிரும். நம்ம எப்படி டாபிக் செலக்ட் பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, அதே மாதிரி என்ன டைப்ல ஒரு பாப்புலேஷன் எடுக்க போறோம், ஒரு சாம்பிள் எடுக்க போறோம்ன்றதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுக்கணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா இட் வில் ஸ்பாயில் த டோட்டல் ஸ்டடி. டோட்டல் ஸ்டடியவே வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிடும். நம்மளோட டைமும் வேஸ்ட், காஸ்டும் வேஸ்ட். ஸோ இது ஃபுல்லாவே வந்து யூனிட் 3 and 4. என்னதான் இது வந்து சோஷியல் சைக்காலஜிக்குள்ள வர ரிசர்ச் மெத்தட்ஸா இருந்தாலும் ஓவராலா வந்து ரிசர்ச் பார்க்கும் போதும் இந்த மெத்தட்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகுது. நன்றி.